بسم الله الرحمن الرحيم. காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நல்லதெல்லாம் செஞ்சீங்கன்னா கிங்டம் ஆஃப் காடுக்குள்ள நுழைஞ்சிருவீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிருவீங்கன்னாங்க. நாங்க தேவனுடைய ராஜ்யத்துல நுழையதை பத்தி பேசல, காஸ்பலை பத்தி கேட்டேன். அந்த தேவனுடைய ராஜ்யத்துடைய சுவிசேஷம் எங்கேன்னு நான் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லல. சரி, இப்ப கான்வர்சேஷன் பத்தி எல்லாம் கேட்டாங்க. கான்வர்சேஷன் போனா அது அடுத்த சப்ஜெக்ட். முதல்ல முடிச்சுட்டு அடுத்தது நான் நிறைய பதில் சொல்ல வேண்டியது, முடிச்சுட்டு நான் வர்றேன். ஆதாரங்கள் கேட்டாங்க, நாங்க ஆதாரங்கள் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நாங்க கேட்ட ஆதாரங்கள் உங்களுக்கு தர வேண்டியிருக்குன்னு அதுவும் தரல. ரெண்டாவது நான் ஹிஸ்டரியில இருந்து நான் கோட் பண்ணேன். நிறைய ஹிஸ்டரியில இருந்து நான் கோட் பண்ணா இல்ல எவிடன்ஸோட தான் கோட் பண்றேன். நான் ஒண்ணுமே வாய்மொழியை சும்மா நான் விட்டு அடிக்கல, ஆதாரத்தோட காட்டுறேன். When I'm saying something about history, they can always contradict me with their history. அவங்க ஒரு ஹிஸ்டரி நாம சொன்னேன்னு சொன்னா அவங்க எதிர்க்க ஆதாரத்தை காட்டி இப்படித்தானே இருக்குது, கான்வர்சேஷன் இப்படிதான் நடந்துச்சு, நீங்க என்னென்னமோ சொல்றீங்கன்னு கேட்கலாம். கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னு ஒத்துக்கிறாங்க, கான்ஸ்டன்டைன் தான் நான் செஞ்சாருண்ட இல்லன்றாங்க. அப்ப என்ன எப்ப நடந்துச்சு நீங்க சொல்லுங்க, நீங்க எப்ப நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் யாரு சொல்றது கரெக்ட், யாரு சொல்றது உண்மைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். When you are trying to refute something, you will have to refute with your historical evidence. You need not simply say that whatever they said is wrong. You will have to clear-cutly say that if whatever canonization we mentioned, if it is false, you will have to give us the proper evidence as to how the canonization happened. Then let us debate whether which argument was valid. I have put some evidence. You will have to confront me with your evidence, historical evidence, saying that it was the canonization never took place in Constantine by Constantine. Right. I will continue with my evidence. So the verses that Jesus had are still present in your Bible. You have some Bibles, certain books of the Bible with you, which Jesus also had, which the names are similar, but the verses are corrupted. This is one example. Next. This verse has been corrupted. It is still in your Bible, but it has been corrupted. Next. This verse has been corrupted. Next. Right. So my argument is over. Now it's the duty of the Christians to answer these questions. What are the questions? Who corrupted? When they corrupted it? Where they corrupted it? What they corrupted it? Which verses did they corrupt? Why did they corrupt? And how did they corrupt? I have brought out a skeleton from your bedroom, and it's your duty. I have proved that the skeleton has been murdered. A dead body. I have produced a dead body from your cupboard. Now you have to answer, who killed him? Why did you kill him? How did you kill him? For what reason did you kill him? All these answers you will have to answer. It's not my duty now. நான் உங்க படுக்கை அறையில இருந்து ஒரு செத்த பணத்தை தூக்கிட்டு வந்து உங்க ரோட்ல போட்டுட்டேன். இப்ப நிரூபிக்க வேண்டியது உங்க வேலை. இந்த பணம் உங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு? இந்த பணத்தை கொலை செய்தது யாரு? இது எப்ப கொலை செஞ்சீங்க? யாரு கொலை செய்தால்? எதற்காக கொலை செய்தார்கள்? எல்லாத்தையும் நீங்க தான் சொல்லணும். இப்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. The burden of proof is now on your side. நீங்க தான் இந்த பைபிளை யார் திருத்தினார், எப்போது திருத்தினார், எதற்காக திருத்தினார், எதையெல்லாம் திருத்தினார், எல்லாத்தையும் பட்டியல் போட வேண்டிய உங்க வேலையாயிருச்சு. நான் திருத்தப்பட்டிருக்குங்கிறத அத்தனை ஆணித்தரமாக நிரூபிச்சு விட்டேன். நான் எல்லாத்துக்கும் ஆதாரம், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் காட்டல, பைபிள்ல இருந்து நேரடியாக எடுத்து காட்டினேன். வரலாற்றுல இருந்து 1-2 தான் போட்டேன், மற்றதெல்லாம் பைபிள்ல இருந்து தான் தூக்கி போட்டேன். இதுக்கு நீங்க ஆதாரம் கேட்கறீங்களா பைபிளுக்கு? அன்பிற்குரிய சகோதரர்களே, இது பைபிள் இறைவேதமா என்கிற தலைப்பில் நடக்கிற விவாதம். குர்ஆன் இறைவேதமான்ற தலைப்புல இன்னொரு விவாதம் இதுக்கு ரிலேட்டிவா அடுத்த வாரம் இருக்கிறது. அப்ப குர்ஆன் இறைவேதத்துக்கு எதிராக உங்களுடைய என்னென்ன கேள்வி இருக்குதோ அது அங்க கேட்கணும். ஒரு தலைப்பை முழுமையா ஆய்வு செய்வதற்காகத்தான் இப்படி ரெண்டாகவே நம்ம பிரித்தோம். பைபிளை பத்தி கேட்கும் போது பதில் சொல்ல முடியாம போகும்போது என்ன பண்றாங்கன்னா அதுல நுழைக்க பாக்குறாங்க. இது எதுக்காக செய்யறாங்க? இந்த பதில் சொல்ல முடியாம டைவர்ட் பண்றதுக்காக சொல்றாங்களே தவிர, இப்ப குர்ஆன்ல எலும்பு கூட போடுறாங்க, இதுக்கு என்ன பதில், இது ஏன் மூணு விஷயமா இருக்குது, எல்லாத்தையும் கேளுங்க. நீங்க திருத்திருந்து முடிச்ச மாதிரி அந்த விவாதத்தை நாங்க முடிக்க மாட்டோம். நாங்க கேட்கிறோம்ல, ஒன்னும் பதில் சொல்ல முடியல. இல்ல நீங்க இதே இப்ப போட்ட ஸ்லைடுகளையும் என்னென்ன போடுவீங்களோ எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிறது. குர்ஆனுக்கு எதிராக என்னென்ன நீங்க கேட்க போகிறீர்களோ அதையெல்லாம் சட்டையை பிடிச்சு கேளுங்க. நீங்கள் தலை குனிகிற வகையில் நாங்கள் பதில் சொல்வோம். குர்ஆன்ல தவறு இல்லை, இதுல சொல்ல மாட்டோம். ஒரு வாரம் தான்
இந்த தலைப்புல சொல்ல வேண்டியதை விட்டு டைவர்ட் ஆக மாட்டோம், அது சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக சில கேள்விகளுக்கு சொல்ல வேண்டும். அதுல உதாரணமாக நபிகள் நாயகம் சம்பந்தமாக ஆபாசமா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புகாரியில இடுப்புக்கு மேல 2 மாதுளங்கனிகளை வைத்து மாதுளங்கனிகளை பிடிச்சு விளையாடினார்கள் என்று புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்று சொன்னார். உடனே ஆதாரம் கேட்டோம். இந்த தர்றோம் அந்த தர்றோம்னு சொல்லி ரொம்ப நேரம் இழுத்தடிச்சாங்க. கடைசியில் ஆளையே காணோம் கொஞ்ச நேரம். அப்புறம் போய் என்ன செஞ்சாரு, எங்க போய் எதை ஒன்று பிரிண்ட் பண்ணியா என்ன செஞ்சாரு தெரியல. இந்த ஆளுக்கு ஆதாரம் இந்த அவர் கொடுத்தது, அவர் பிளாப்பில கொடுத்தாரு, அதை பிரிண்ட் மட்டும் நம்ம எடுத்துருக்கிறோம், இதான் அவர் கொடுத்தது. அந்த மாதிரி இல்லைங்க, செட்டிங் பண்ணி மொழிபெயர்ப்பு வராது. இடுப்புக்கு மேலே அப்படின்றா தான் அது வரும். இடுப்புக்கு கீழேங்கிறதுக்கு மாதுளம் பழங்களை வைத்து விளையாடினார்கள் தான் இருக்குதுங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்கு போட்டிருக்காங்க, நாங்களாம் மொழிபெயர்த்தோம். யார் மொழிபெயர்த்தா? அவர் தந்திருக்கிற பேப்பர்ல இருக்கிறது ரஹ்மத் ட்ரஸ்ட் 4ஆம் பாகம் பக்கம் 321. இதுதான் புகாரியுடைய ரஹ்மத் ட்ரஸ்ட் வெளியிட்ட புக்கு. இதுதான் வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்க. இதுல பாகம் 4 ரஹ்மத் ட்ரஸ்ட் போட்டிருக்கிறாரு, பாகம் 4 போட்டுவிட்டாரு. அப்புறம் பக்கம் 321ங்கிறாரு. இந்த டெக்ஸ்ட தர்றாரு, இந்த புக்ல இருக்குன்னு சொல்லி தர்றாரு. இந்த இருக்கு புக்கு, இந்த பாகம் தான் இருக்குது, பக்கம் தான் இருக்குது. அவர் சொன்னது இல்லை. அவர் சொன்ன செய்தி எதுல இருக்குன்னு காட்டுறாரு, அதுல இருந்து எடுத்து காட்டணும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதோட நிக்கல, ஹதீஸுக்கு நம்பர் போடுவாங்கல்ல, நம்பரும் போட்டிருக்கு. அது என்ன நம்பர்? 4838 4838 நம்பர் போட்டிருக்கிறார். சரி, பக்கம் தான் தப்பா இருக்கு, அந்த 4838 நம்பர்லயாவது இருக்கான்னு கேட்டா, இந்த இருக்கு 4838ங்கிற நம்பர் இந்த புக்ல ரஹ்மத் ட்ரஸ்ட்ல. அது 5ஆம் பாகத்தில் இருக்கிறது. சரி, பாகம் பக்கம் இருந்துட்டு போகுது. அவர் சொல்ற செய்தி இருக்குதான்னு கேட்டா, அதுல இதுக்கு சம்பந்தமே இல்லை, வேற செய்தி இருக்கிறது. அவர் எடுத்து காட்டுறாருல, பைபிள்ல எப்படி கைவரிசை காட்டுறாங்களோ அது மாதிரி எங்க ஆதாரத்தை காட்டும் போதும் காட்டுறாங்க. நீங்க நாங்க தூங்கிட்டு இருப்போமா? நாங்க சுதாரிப்பா ஒண்ணு ஆதாரத்தை பேப்பரை கேட்டு என்ன செய்யறோம், ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லைங்க. ஆனால் இது இருக்கிறது, புகாரியில் இருக்கிறது. எங்க இருக்கு தெரியுமா? 5100 ரஹ்மத் ட்ரஸ்ட்ல 5189வது செய்தியாக ஹதீஸாக இருக்கிறது. அதுல என்ன மொழிபெயர்ப்பு இருக்குதோ அதை இடையில இவங்க சிலதை அதை மட்டும் இந்த லைனை மட்டும் மாற்றி செட்டிங் பண்ணி புகாரியில் இருக்குன்னு காட்டுறாங்க. இவங்க புகாரி எல்லாம் பாக்குறது கிடையாது. எவனா நெட்ல எழுதிருப்பான், அந்த மாதிரி கள்ளத்தனம் பண்ற ஆளுக்கு இருக்கிறாங்க. ஈசா குரான், ஆன்சர் இஸ்லாம்னு உள்ள படிச்சு பார்த்து அம்புட்டு பொய்யா இருக்கும். குரான்ல இருக்குமாங்க, குரான்ல இருக்காது. புகாரில இருக்கு, இப்னு கதீர்ல இருக்கு, தபரில இருக்குமாங்க, தபரியும் தெரியாது அவனுக்கு. அந்த மாதிரி உள்ளதுல எடுத்துக்கொண்டு அந்த வச்சுட்டு காட்டுறாரு. இதை காட்டியிருந்தா இந்த மாதிரி கேவலப்பட்டிருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஆதாரம் அடுத்த தலைப்புல காட்டினீங்கன்னா, இங்க காட்டி நிரூபிச்சாதான் அடுத்த லைனுக்கு போக விடுவோம், விட மாட்டோம். இப்படிலாம் ஆதாரத்தை சொன்னா உடனே காட்டி உடனே நிரூபிக்க சொல்லுவோம். இதுல என்ன இருக்கிறது? 5190 5189 தான் மட்டும்தான் இருக்கிற செய்தி. ஒரு இடத்தில் தான் புகாரியில் இருக்கிறது. பல இடங்கள்ல சில செய்தி வரும், அப்படியும் அல்ல. இதுல என்ன வருகிறது? ஒரு நாள் அவர் சொன்ன வசனத்தை படிக்கிறேன். ஒரு நாள் பால் பாத்திரங்களில் மோர் கடைந்து வெண்ணெய் எடுக்கப்படும் வசந்த அதிகாலை நேரம் என் கணவர் அபு சர்வு வெளியே சென்றார். வழியில் ஒரு பெண்ணை சந்தித்தார். அவளுடைய சிறுத்தைகள் போன்ற அவளுடைய 2 குழந்தைகள் இருந்தனர். அந்த குழந்தைகள் அவளது இடைக்கு கீழே 2 மாதுளங்கனிகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தனர். இடுப்பு கீழே 2 மாதுளங்கனின்னு சொல்லல, இடுப்புக்கு மேல சொல்லல, 2 மாதுளங்கனிகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தனர். இவர் கள்ளத்தனம் பண்ணி காட்டியிருக்கிறாரு. அதுல எப்படி போட்டிருக்காரு தெரியுமா? அவர் செஞ்ச வேலையை பாருங்க. புகாரி ரஹ்மத்துல காட்டணும், இல்லாட்டி பகிரங்கமா மன்னிப்பு கேட்க வேண்டும். 4வது எடிஷன்ல இவ்வளவு தவறு செஞ்சதுக்காக வேண்டி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஸ்லைடு போட்டிருக்கீங்கல்ல, அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? இந்த இருக்கு. அதாவது அந்த குழந்தைகள் அவளை இடுப்புக்கு கீழே மடியில் இருந்து 2 மாங்கனிகளை தொட்டு விளையாடி கொண்டார்கள். எப்படி கேட்ட, 2 மாங்கனிகளை வைத்து விளையாடுறதுங்கிறத இடுப்புல உட்கார்ந்துக்கிட்டு மேல உள்ள தொட்டாங்கன்னு சொல்லி இவர் அந்த வசனத்தை மட்டும் இவரா மாத்துறாரு. இவராகவோ இவங்க எங்க திருடினாரோ அங்கேயே மாத்திருக்காங்க. இவரை மாத்திருக்கணும், எங்கேயே திருடிட்டு வந்திருப்பார்ல, இதை சுட்டுக்கிட்டு வந்திருப்பார்ல, அங்க மாத்திருக்கணும். இதுதான் வாதம் பண்ற முறையா? உங்களுடைய ஒவ்வொரு வாதமும் இதே மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஆதாரமும்
தப்ரி எல்லாம் அடுத்ததுல இந்த தலைப்புக்கு தேவையில்லாம விட்டு வைக்கிறவங்கள பல விஷயங்களை சொன்னீங்க நேரத்து அதுக்கு ஆதாரம் கேட்டோம். குர்ஆன்ல அரபியில பிராக்கெட் போட்டுருக்கு. சரி அடுத்த தலைப்புல அதை பார்த்துக்குருவோம், வைங்க வைக்கும்போது கேட்டுக்கிறோம் இருக்கிறேன். அப்ப இது எவ்வளவு பெரிய இங்கிலீஷ்ல சொல்லுங்க. Dear brothers and sisters, everybody is clear that we have come here for discussing the topic is Bible, God's word, and there's no confusion about it. But the other side, they have been putting on arguments about the second topic which we are going to discuss the next week. We have made this partition just to make sure that the entire essence of the debate reaches the people, reaches the audience. Now, they don't have to quote anything which is respect to the Quran and the verses present in Quran. For that, you ask us whatever question you want, in whatever manner you want. We will not leave the auditorium, but for answering one single question of yours. We will very well answer all the questions, all the arguments you pose. We are ready to take the challenge, and we, inshallah, will do it next week. Now, you showed us some skeleton, and you said it is written in the manuscript. These are your manuscripts. We have plenty of evidences. We know from which source you all steal everything. We have everything what you are going to quote in the next week, and we are ready to answer each and every argument. Now, coming back to few questions, though it is not relevant, they are trying to emphasize that these questions are asked by them, and those are still pending with us. Anyway, these are not relevant to the topic, but still they are re-emphasizing that these questions are not answered. We hereby answer few of them. Number one, they stated about a hadith in Sahih Bukhari, volume 4, page 321, that about Aisha, where two pomegranates are described. And when we asked for the reference, they gave us the reference as volume 4, page 321. And in the book Rahmat Trust, that's the publication they mentioned. When they refer the exact page and the part, we never found that hadith. We challenged them to show the hadith in this page. Okay, let them make a blunder. Now, they also quoted the hadith number saying that if the hadith number is Bukhari 4838. If you read the same part 4, you will not find this hadith. They are deliberately making a mistake. They are thinking that we'll never ask for any evidence. Whatever they steal from their own Isa Quran or whatever answering Islam, they are trying to make the people fool out of. They are trying to make the people fool here. And we'll definitely answer whatever question they ask, and we are also letting them know that in the next topic, if you are continuing to do so, that will not be relevant. If you are if you are taking up an argument, it is your responsibility to prove that it is your responsibility to show the evidence. Now, wherever you have stolen, we know wherever you've been stealing from, and the two hadiths, whatever is mentioned here, the exact translation, if you read in the hadith, it is actually mentioned in Bukhari 5189. If you read the hadith number 5189 in Sahih Bukhari, you will find that whatever they have claimed is not written in that. It speaks that it is narrating that the two children were below the hips of the female, and they were playing with two pomegranates. They are trying to make a vulgar statement out of it, which is not at all in the translation. And they have to do the apology for it. They have to apologize for the interpolation, for the fabrication. They have brought it. It's not there in the hadith. You have do it. You have done it. So you have to apologize for that. அடுத்ததாக சில கேள்விகள் பதில் சொல்றோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, கடைசியில் சொல்லிட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது சொல்றோம். சில பதில் சொல்வதற்கு சில பாயிண்ட்கள்லாம் நாங்கள் முன்னாடி எடுத்து வச்சிருந்தா தான் அந்த பதில் ஈஸியாகும். அதுக்காகத்தான் அந்த பதிலை தாமதமாக சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். இப்போ விவரமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. என்ன வாதம் என்றால் 15 கேள்விங்கிறாங்களா, 15 ஒரு கேள்வி தான். என்ன 15 கேள்வி? குர்ஆன்ல தௌராத்துங்கிற வேதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நாள்ல இருக்கு, அத்தனை எப்படி பல இடங்களை சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் தான். தௌராத்துன்னு குர்ஆன்ல இருக்குதுல்ல, வழிகாட்டும் இருக்குதுல்ல, பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு இருக்குல்ல, நேர்வழி ஓதுவாங்கன்னு இருக்குல்ல, கொண்டு வாங்கன்னு இருக்குதுல்ல, இதெல்லாம் ஒரு கேள்வி ஆக்குறாரு. மொத்தமா 15 கேள்விங்கிறாரு. 15 சேர்ந்து ஒரு கேள்வி தான். என்ன கேள்வி? தௌராத்தை கொண்டுகிட்டு வா அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. அவர்களிடம் தௌராத் இருக்கிறது அப்படின்னு குர்ஆன்ல இருக்கிறது. அதன்படி தீர்ப்பளியுங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. தௌராத்தை இறக்கினோம் குர்ஆன்ல இருக்கிறது. இதெல்லாம் ஒரு கேள்வியா? எல்லாம் மொத்தமா ஒரு கேள்வி தானுங்க. என்ன 15 கேள்வி? எல்லாம் சேர்த்து ஒரு கேள்வி. தௌராத்து ஒன்றை பற்றி சொல்லப்பட்டிருக்க, அது எங்கங்கிறது ஒரு கேள்விதான். நீங்க 15 நம்பரை போட 15,000மா? நாங்க இப்ப போட்டா ஒரு 300 போடணும். ஒரு ஸ்லைடுக்கு ஒரு கேள்வி. நாங்க இப்ப போட்டோம்னு சொன்னா ஒவ்வொரு ஸ்லைடுக்கு ஒரு கேள்வி போட்டா என்னவாகும்? 300 கேள்வி ஆகும். மாற்றப்பட்டிருக்குன்னு ஒரு கேள்விக்குள்ள உன்னை நிப்பாட்டி இருக்கிறோம்.
அந்த மாதிரி இப்ப தௌராத்துல வந்து குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை, அதை நாங்க மறக்கிறோமா? குர்ஆன்ல ஒன்று சொல்லப்பட்டால் அதை முதல் நம்பர் ஆளுக்கு நாங்களே தானே இருப்போம். தௌராத்து என்று இறைவன் ஒரு வேதத்தை கொடுத்தான், மூசா நபி, மோசே என்று நீங்கள் நம்பக்கூடிய மூசா நபி அவர்கள் கொடுத்தான், இதை நாங்கள் நம்புகிறோம். அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. இன்னும் நம்புகிறோம், நபிகள் நாயகம் காலத்தில் இருந்தது என்று குர்ஆன் சொல்லுகிறது இல்லையா, அதையும் நம்புகிறோம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. வாதம் என்ன, தௌராத்து என்று இங்கே சொல்லப்படுவது நீங்கள் தோரா என்று பின்னாடி எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே அது அல்ல. இதான் பாயிண்ட். அதுக்கு தான் உங்களுக்கு ஆதாரம் என்னங்கிறீங்க, அதானே? தௌராத்தை நாங்கள் மறுக்கவில்லை, தௌராத் கண்டிப்பா, இன்ஜிலுக்கு ரெண்டாவது வர்றேன். And we saw that when we asked about the 15 questions they brought up since yesterday, they were saying that keep on, that we didn't give any answers. We have already answered them. In the first talk, in the earlier talks, if you have seen, all the 15 questions they raised, depending on the Taurat and the Injil specified in the Quran, that these are the books, it's mentioned, and it's talking about the Bible. We already mentioned about that these are not the Bible that you hold in your hand. The Taurat, the Injil which was given as a revelation to the prophets, it's not talking about your Bible. And whatever if you open the Quran and what are the 15 questions they raised and all the references that have been given, you open the Quran, it's speaking about based on the Taurat, the judge with the Taurat. Allah says to the people, see, look at the Taurat, how we revealed, look at it, compare it with Quran, look at the Injil that we gave to Prophet Jesus, look at, so it's talking about the revelations given to the Prophet, not your Bible. So you are just playing with your words and trying to prove that Torah and the Quran, Torah and the Injil mentioned in the Quran is the Bible. So this is not your, see, this is a display, this is already dispelled. நண்பர்களே, டிஃபரன்ஸ் முதல்ல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இது வந்து விவாதம். We have to first of all understand this is a debate. இங்க வந்து நம்மளுடைய கருத்துக்களை நம்ம சொல்ல வந்திருக்கிறோம். அருமையான டிஎன்டி ஜெனரல் அவங்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்றாங்க. We have come here to point out our reasons and they also come here to point out their reasons. ஒரு சில ஆதாரங்களை நம்ம சொல்றோம், சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா அதற்கு பொறுப்பு நாங்க தான். If you say something and if you are not giving the resource, and we are the responsible for that. இதுக்கு என்ன அர்த்தம்? அது மன்னிப்பு கேட்கணும் அர்த்தமா? What do you mean by that? Is that we need to apologize? நீங்க பதிவு பண்ணுங்க, அவங்க கொடுக்கலன்னு சொல்லி பதிவு பண்ணுங்க, அதுதான் வந்து மக்களுக்கு போய் சேரப்போகுது. Because you have to simply record that they were not able to give that evidence, so that is only going to reach the people. அதை விட்டு மன்னிப்பு கேட்காம விடமாட்டோம், இதெல்லாம் என்னங்க அது? And then you are saying no, we are not going to leave you without asking apologies and all. அடுத்த விவாதத்துல நீங்க எங்களை சட்டையை பிடிச்சு கேளுங்க அப்படின்னு ஒரு வாதி சொன்னீங்க. And they say so for the next debate you just hold on our collar and ask. அது எங்க வேலை இல்லையே. That is not our job to do anyway. இந்த மாதிரி வேலைக்கு நாங்க இங்க வரல. For that work we didn't come here. எங்களோட இது வந்து நேர்மையான வகையில ஒரு விவாதம் நடத்தணும் அப்படிங்கறதா. So our motive is doing a debate in a right way. இதுக்கு வந்து யாரும் நடுவர் கிடையாது, ஏன் வச்சிருக்கோம்? Why we are not having any referee over here? மக்கள் தான் இதுக்கு நடுவர். The audience, the people have to be the referee for themselves. நாங்க ஒரு தப்பு பண்ணா மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க. If we make any mistake or error, the people themselves can understand. நாங்க சொல்ற பைபிள் வேதமா இறைவேதமா இல்லையாங்கறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. So they will understand what the Bible we say it's not is it the word of God or not. So they will understand. நீங்க பேசுற மெத்தட், நீங்க பேசுற காரியங்களை குறித்து மக்கள் உணர்ந்து கொள்வாங்க. So the way that you are using and the way that you are presenting, even that also the people will understand. அதனால இது சொல்லாம விட மாட்டோம், கொடுக்காம விட மாட்டோம், இதெல்லாம் வந்து எனக்கு நம்ம விவாதத்துக்கு சரிப்படுற மாதிரி எனக்கு தெரியும். I don't think this is very apt to speak in the debate that if you don't say that we will not leave you or we will do this and that. அருமையான சகோதரர் அந்த எல்சிடி ஆன் பண்ணி அந்த மறுபடியும் அந்த இதை போட்டா பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். I request if brothers can project that will be very good. The same hadith which they projected little earlier. பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்க போறேங்க. அதாவது முதல்ல நான் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. I'm just going to clarify a thing, but before that I'm asking apologies. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நான் கொடுத்த இதுல வந்து ஒருவேளை சைகிள் புகாரின்னு இருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க.
If I have just given the reference, but if it is Sahih al-Bukhari in that evidence, so please forgive me for that. ஆனா இப்ப அதுக்கு பிறகு நீங்க பதிய வச்ச எல்லாத்துக்கும் நீங்க மன்னிப்பு கேட்கணுங்கிறதா ஒரு முக்கியமான கொஸ்டின். But if you, according to your term, that whatever you have said, you need to ask apologies. அவங்க ஏதோ அப்படியே திருத்தி இருப்பாங்க, அந்த மாதிரி வெப்சைட்ல வச்சிருப்பாங்க. என்னங்க லாஜிக் இது? You are using, they might have corrected or they might have stolen, and from where they might have stolen, they might have corrected, so you are using all the terms. சொல்லுங்க, நாங்க ஒரு தப்பு பண்ணா தாராளமா சொல்லுங்க, தப்பே கிடையாது. If we make any error, you just please you simply say. மக்கள் மத்தியில பதிய வைங்க. And you record it before the audience. அது தப்பு கிடையாது. There is no fault with that. ஆனா உங்க மெத்தட் இதுல நீங்க காமிச்சது தான் பெரிய தப்பு. But showing your same method in this also, that is what the biggest error. பாருங்க, அந்த ஹதீஸ் என்னவா இருக்குன்றத நீங்களே பாருங்க. You by yourself see what is that hadith. On project on. அந்த ஹதீஸ் நான் சொன்ன மாதிரி தான் இருக்குங்க. நான் எதுவும் உங்களுக்கு கூட்டலோ கழித்தலோ எதுவுமே நான் சொல்ல கிடையாதுங்க. I didn't just add or I didn't subtract anything with that hadith. The hadith is the same way which I said. நான் என்ன சொன்னனோ, அந்த குழந்தைகள் அவளது இடுப்புக்கு கீழே பிராக்கெட்ல மடியில் இருந்து இரு மாதுளங்கனிகளையும் தொட்டு விளையாடி கொண்டிருந்தனர். இப்படித்தான் இருக்கு அந்த ஹதீஸ். The same hadith says, as I was said, that the children were touching the pomegranates and playing. You can see. அப்ப இத்தனை நேரம் நீங்க சொன்ன வார்த்தை என்ன ஆகுறது? So far you've been talking for that with all your words. So what are the words will count today now? அப்ப நீங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும், என்ன மெத்தட்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நீங்க திங்க் பண்ணுங்க. When you use some words, you first of all understand or what way, in what sense that you're using all those words. பாருங்க, இரு மாதுளம்பழங்களை தொட்டு விளையாடி கொண்டிருந்தனர், அப்படிதான் இருக்கு அந்த ஹதீஸ்ல. The same thing is there. The children were actually touching that pomegranates. சரி, இது எந்த ஹதீஸ்ல எந்த வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் எந்த வெப்சைட்லயும் எடுக்கலங்க, ஆன்லைன் பேஜ் வெப்சைட்ல இருந்தாங்க எடுத்தேன். They were asking from which website that you've been taking. I've taken from it online PJ website. பாருங்க, இதாங்க வெப்சைட். இதோட ஹெட்டிங் பாருங்க. இது நான் ஆன்லைன்ல சேவ் பண்ணதுனால இப்படி இருக்குங்க. இந்த வெப்சைட்ல இருந்து தான் நான் இந்த ஹதீஸை டவுன்லோட் பண்ணிருக்கேன், வேற எங்க இருந்து நான் டவுன்லோட் பண்ண கிடையாது. So I've just saved from the online PJ website. So I've taken it from the online PJ website. ஒரு விஷயத்தை நாங்க சொல்லும் பொழுது தவறா இருந்தா நீங்க தாராளமா மக்கள் மத்தியில பதிவீங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. When we just record something, if it is any error, you also record that. We have no problem with that. எங்களை பத்தி நீங்க தவறா சொன்ன எல்லா காரியத்துக்கும் நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டி வரும். நாங்க எந்த விதத்திலையும் அதை மாத்த கிடையாது. We didn't change it all in any way. So whatever you said, you have to apologize for that. எந்த புத்தகத்துல நீங்க சொன்னீங்களோ, எந்த வெப்சைட்டை பத்தி சொன்னா உங்க வெப்சைட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன், ஆன்லைன் PJ வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்கேன். You've been asking for what website that we took. We took it from online PJ website. நீங்க அந்த இது ரஹமத் ட்ரஸ்ட்ல இருந்து எடுத்தீங்கன்னா எனக்கு தெரியாது. சேம் வேர்ட் ரஹமத் ட்ரஸ்ட்ல இருக்கு 321வது பக்கத்துல. ஒருவேளை I don't know whether you took it from Rahmat Trust or not, but the same word is that in the Rahmat Trust. நான் சொல்லும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு எழுதி கொடுக்கும்போது சஹீஹ் புகாரின்னு எழுதி கொடுத்திருக்கலாம். Maybe I have written and given you Sahih al-Bukhari. ஆனா நாங்க எதையுமே மாத்த கிடையாது. But we didn't change anything. இது போல தான் நீங்க உங்களுடைய விவாதங்களை எடுத்து வைக்கிறீங்க. Yeah, this is how that you bring your debates. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேட்டர்னை கொஞ்சம் மாத்துங்க. So just please change your pattern. உங்களுடைய விவாதங்களை தாராளமா வைங்க. You just make your debate. அத பத்தி எங்களுக்கு பிரச்சனை We கிடையாது. don't have problem with that. நாங்க அதுக்கான ஆன்சர் பண்றோம். We will just give you answer for that. இதுதான் நம்முடைய அருமையான நண்பர்களுடைய விவாத முறையாக இருக்கிறது, தவறுகளை கண்டுபிடிப்பதாகும். என்ன தைரியமாக இது தவறு என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு இது உண்மையில் அங்கு இருக்குதா இல்லையாங்கிறத பற்றி ஒரு ஆய்வு செய்யணுங்கிறதான எந்த விதமான ஒரு எண்ணம் இருந்ததா? ஒருவேளை அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டது தவறா அல்லது சரியாக இருந்திருக்கலாம். ஆனால் அங்கு குறிப்பிட்டப்பட்ட விஷயத்தை பற்றி யோசித்து பாருங்க. So you find his discovery, நீங்க அவங்களுடைய ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சீங்க, and blame and claim, அவர்கள் சொல்லுகிறதான குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சீங்க, and easily it can be clarified. அது எவ்வளவு தெளிவாக எவ்வளவு சீக்கிரமாக விளக்கப்படுகிறது பாருங்க. In the same manner, அதே போலவே all the questions and allegations which they are bringing, அவர்கள் நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே, what we are appealing from very beginning, please do little attention, search it, you will find it. நம்ம ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றோம், நீங்க கொண்டு வருகிற குற்றச்சாட்டுகளுக்கு அந்த ஆதாரங்களை இன்னும் கொஞ்சம் தேடுங்க, கண்டிப்பா நிச்சயமா நீங்க அதை புரிந்து கொள்வீர்கள். Now it is his time to ask forgiveness to all of people in front of us. அவர் நம்மிடத்தை
கேட்டாரு, மன்னிப்பு கேட்காம விட மாட்டேன்னு. இப்ப அவருடைய காரியத்தின்படி நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்க வேண்டியது அவருடைய கடமையா போய் விடுகிறது. Moreover, here we are not to simply insult someone. நாம இங்க உட்கார்ந்துட்டு இன்னொருத்தர் அவமானப்படுத்துறதுக்காக வரல. We are here to respect and educate people. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை கொடுத்து நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். With the loving tone. அது அன்பான குரலிலே தான். Friendly tone. எஸ், நட்பு ரீதியிலே. Now my friend has also brought some of the allegations. என்னுடைய நண்பர் சில குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தார். He says all the answers we have given. நாம் எல்லா பதிலையும் நாங்க கொடுத்துட்டோம். And the answer is that this Torah is not the real Torah. நாங்க கொடுத்த பதிலின்படி இந்த தோரா ஒரிஜினல் தோரா இல்ல. Now let me read another hadith. நான் இன்னொரு ஹதீஸ் உங்களுக்காக படிக்கட்டும். It is Sahih al-Bukhari. சஹீஹ் அல்-புகாரி Volume 6. வால்யூம் 6 Hadith number 79. ஹதீஸ் நம்பர் 79. Let me read it. Here it says, narrated Abdullah bin Umar, the Jews brought to the Prophet a man and a woman, they were caught in adultery. இந்த இடத்துல பார்க்கிறோம், அருமையான அந்த சம்பவத்திலே ஒரு சில நபர்கள் விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஆணையும் பெண்ணையும் ஹஜ்ரத் முகமது இடத்திலே கொண்டு வந்தார்கள். And they asked Prophet Muhammad, what is your opinion? அவர்கள் அந்த ப்ராஃபட் முகமதை பார்த்து இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள். Prophet Muhammad says, bring the Torah. அதற்கு அருமையான ஹஜ்ரத் முகமது அவர்கள் சொன்னார்கள், உங்க தோராவை கொண்டு வாங்க. And they brought the Torah. அவர்கள் தோராவை கொண்டு வந்தாங்க. Prophet Muhammad says, you read. அந்த தோராவை வாசி என்று அவர் சொன்னார். And they read. அவர்கள் வாசித்தார்கள். And the adultery punishment was mentioned. அங்கே அது அந்த விபச்சாரத்துக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை குறிப்பிடப்பட்டது. And even today it is mentioned. இன்றைக்கு வரைக்கும் அது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. In Deuteronomy chapter 22 verse number 22 and 23. உபாகமம் 22வது அதிகாரம் 22 முதல் 23 வசனங்களிலே அங்கே விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை குறிப்பிடப்பட்டதோ அதே தண்டனை இந்த உபாகத்துல இருக்குது. So what we find in the hadith here, இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன காண்கிறோம்? I will ask my dear brother PJ. நான் அருமையான சகோதரத்துல கேட்பேன், read it in front of us. எங்களுக்கு முன்பாக கொஞ்சம் வாசிச்சு காமிங்க. Verify it. அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க. If it is true, you have to accept it and then we will make a move. அது ஒருவேளை சரியாக இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இன்னும் முன்னேறி செல்வோம். Second, the problem is with their logic. அவர்கள் இரண்டாவதாக அவர்களுடைய தத்துவத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. They themselves has brought yesterday to Vatican and Sinaiticus Codex. நேற்று அவர்களே கொண்டு வந்தாங்க, வேட்டிகன் கோடெக்ஸ் கொண்டு வந்தாங்க, சினாட்டிக்ஸ் கோடெக்ஸ் கொண்டு வந்தாங்க. Said this was in the 4th century. அவர்கள் சொன்னாங்க இது 4வது நூற்றாண்டின் கோடெக்ஸ் என்றார்கள். It means it was before Prophet Muhammad, 200 years before. அப்படி என்றால் அவர்களுடைய கருத்துப்படியே ஹஜ்ரத் முகமதுக்கு முன்பதாக 200 வருஷங்களுக்கு முன்பதாக கொண்டு வரப்பட்ட கோடெக்ஸ். We have it. அது நம்ம இடத்துல இருக்கு. They have wrote it. அவர்களும் எடுத்திருக்காங்க. They have proclaimed it. அதை அறிவித்திருக்காங்க. But still the heart of the matter, prophecy of Muhammad, even they have not found. இன்னுமாக ஹஜ்ரத் முகமதை பற்றியதான தீர்க்க தரிசனத்தை அவர்களே கண்டுபிடிக்கவில்லை. அதுல So here from hadith it can be established Torah was there during Prophet Muhammad. From their preaching, from their quoting, from the manuscript, it can be established Torah was before Prophet Muhammad. அவர்கள் என்னத்தை பிரசங்கிச்சாங்களோ என்னத்தை பேசினாங்களோ அதிலிருந்து இந்த ஹதீஸிலிருந்து மூல ஆதாரங்களிலிருந்து எல்லாவற்றையும் நம்ம உறுதியாக கொள்ளுகிற காரியம் என்னவென்றால் ஹஜ்ரத் முகமது அவர்களுக்கு முன்பதாகவே அல்லது அவர்களுடைய காலத்திலும் தோரா இருந்தது என்பதுதான். But what is interesting part, ஆனா இதுல கொஞ்சம் ஆர்வமான விஷயம் என்னவென்றால் further Sahih al-Bukhari volume 8 hadith number 816 says, சஹீஹ் அல்-புகாரி வால்யூம் 6 வால்யூம் 8 82 சொல்லுகிறது, that Prophet Muhammad also got some revelation, if any adultery people commit adultery, stone them. வால்யூம் 82ல சொல்லுகிறது ஒருவேளை விபச்சாரம் செய்திருந்தா அவர்களை கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்று. But Umar says, ஆனால் உமர் அவர்கள் சொல்லுகிறார், it is not in the Quran. அவர் சொல்றார் குர்ஆனிலே இது இல்ல. So the Ark Bible was during Prophet Muhammad, still is now, but the Quran which they had during the time of their followers, they don't have right now. ஆக்சுவலி அது பைபிள்ல அன்னைக்கு இருந்தது போல இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனா அவர்களுடைய கருத்துப்படியே அவர்களுடைய காலத்தில் இருந்த குர்ஆன் இப்பொழுது இல்ல. But we expect from them, ஆனால் நம்ம அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம், to do the public apologize. பொதுவான ஒரு மன்னிப்பு அவர்கள் கேட்பார்கள் எதிர்பார்க்கிறோம். Once again, மீண்டுமாக our friends said our raising questions on the basis of the Quran is not the right thing. அவர்கள் சொன்னாங்க குர்ஆனுடைய அடிப்படையில் நீங்க கேள்வி கேட்கிறது ஒரு சரியான காரியம் அல்ல என்று சொன்னார்கள். We should raise them only next weekend, they said. அவங்க சொன்னாங்க அடுத்த வாரத்துல தான் நீங்க இதை பத்தி கேள்வி கேட்கணும். Because today the topic is the Bible God's word? இன்னைக்கு உள்ள தலைப்பு பைபிள் இறைவனுடைய வேதமா வார்த்தையா என்பதுதான்.
Once again, it's very clear that they have not followed the logic of the debate, logic of the argument, right from yesterday. நேற்றிலிருந்து இப்போ வரைக்கும் விவாதத்துக்குரியதான தத்துவத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்பது தெள்ள தெளிவாகிறது. We are here to debate TNTJ friends. நாம இங்க வந்திருக்கிறது TNTJ நண்பர்களோடு கூட விவாதிக்கிறதுக்கு தான். They are Muslim friends. அவர்கள் இஸ்லாமிய நண்பர்கள். And now I would like to ask PJ sir. நான் PJ சார் இடத்துல கேட்க விரும்புகிறேன் questions. ஒரு சில கேள்விகளை. Are you coming to this debate with us Christians as an atheist or a Muslim? நீங்கள் ஒரு நாத்திகராக இருந்து கொண்டு அல்லது நாத்திகராக இருந்து கொண்டு எங்களிடத்துல விவாதிக்க வருகிறீரா அல்லது முஸ்லீமாக இருந்து கொண்டு எங்களிடத்துல விவாதிக்க வருகிறீரா? My second question. இரண்டாவது கேள்வி, if you are coming for the debate as a Muslim, நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்து இந்த விவாதத்துக்கு வருவீர் என்றால், then tell me if you believe in the Quran to be God's word or not. குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அல்லது இல்லையா? And I know you will say yes I believe. நீங்க சொல்லுவீங்க ஆமாமா நான் அதை இறைவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறேன். And if you believe that the Quran is God's word, நீங்கள் அந்த குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை என்று விசுவாசிப்பீர்களானால், then you should believe in what the Quran says about Taurat, Zabur and Injil. தௌராத்தை பற்றியும் ஜபூரை பற்றியும் இஞ்சிலை பற்றியும் குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்க விசுவாசிக்கணும். I was trying to quote in the morning, but my time was over. I will read it out now. இப்போ நான் அந்த காரியத்தை குறிப்பிடுவேன். Surah 5, சூரா 5வது அதிகாரம் 43 ayat 43வது ஆயத்தில் talks about Taurat. தௌராத்தை பற்றி பேசுகிறது. 44 44 talks about what Allah revealed. அல்லாஹ் எதை வெளிப்படுத்தினார் என்று கூறுகிறது. And 45 has a quotation from the Taurat. 45வது வசனத்திலே தௌராவிலிருந்து ஒரு குறிப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Eye for eye, nose for nose, ear for ear, tooth for tooth, and this is what exactly we find in our Taurat. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஆகிய காரியத்தை அங்கே குறிப்பிட்டிருக்கிறது. இதைத்தான் நம்முடைய தௌராத்துல நம்ம வச்சிருக்கிறோம். And then 47 it says anybody who does not judge by what Allah has revealed, referring to Taurat and whatever, அங்க இருக்கிற தௌராத்தை குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் வெளிப்படுத்தின வேதத்தின்படி யாராவது தீர்ப்பு செய்யாவிட்டால் you would be considered as rebellious. அவர்கள் அல்லாஹ்வின் வேதத்துக்கு முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள் என்று நாம் கருத வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. Then 48 says 48 சொல்கிறது, we have sent down to you the book in truth, confirming the scripture that came before it. நாம் அதை அவர்களுக்கு அனுப்பி கொடுத்தோம். அவர்களுக்கு முன்னதாக இறக்கப்பட்ட நாம் இந்த வேதத்தை இவர்களுக்கு இறக்கினோம். முன்னாக உள்ளதான வேதத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்தும்படியாக. So the books before referred to are Injil and Taurat. முன்னாக கொடுக்கப்பட்ட வேதம் தௌராத் என்றும் இஞ்சில் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. And then 6 Surah 6 verses 33 and 34. சூரா 6 33 34 சொல்லுகிறது, none can alter the words of Allah. அல்லாஹ்வின் வார்த்தையை ஒருவரும் மாற்ற முடியாது. And then 10 Surah 10 சூரா 10வது அதிகாரம் 64 64வது ஆயத்து, no change can be there in the words of Allah. This is indeed the supreme success. அல்லாஹ்வுடைய வார்த்தையிலே எந்த ஒரு மாற்றம் இருக்க முடியாது. இதென்றால் எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் உடையது. So preservation of the books of the prophets who preceded Prophet Muhammad is supreme success for Allah, and if that preservation is not done, it is supreme failure for Allah. ஹஜ்ரத் முகமது அவர்களுக்கு முன்பாக இருந்ததான தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை பாதுகாப்பது என்பதுதான் அல்லாஹ்வுடைய சுப்ரீம் சக்சஸாக இருக்கும் என்றால் அதிலே அவர் செய்யாவிட்டால் அது அல்லாஹ்வுடைய சுப்ரீம் சக்சஸாக இருக்க முடியாது. And so we have given all this as a support for our claim that the Torah, Injil, Zabur and all the Old Testament which was there at that time is still with us. நாங்கள் இத்தனை ஆதாரங்களை கொடுப்பதற்கு காரணம் அவர்களுடைய காலத்தில் இருந்த தோரா இஞ்சில் சபூரை தான் எங்களிடத்தில் இருக்கிறது என்பதற்கான தெள்ள தெளிவான ஆதாரத்தை தான் இவ்வளவு நேரம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். Prove that Bible is God's word which is preserved. இந்த தலைப்பின்படியாக பாதுகாக்கப்பட்ட இறைவேதம் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் என்பதை நாங்கள் சொல்லுவதற்காகத்தான். So these questions are not irrelevant, they are very related to the topic. That's why we are raising. இந்த क्वेश्चनகள் வந்து தலைப்புக்கு சம்பந்தமற்றவைகள் அல்ல, இது மிக மிக தலைப்புக்கு பொருத்தமானவைகள். With references from the Quran and Hadith we have given. நாங்கள் அதற்கான ரெஃபரன்ஸ் வந்து குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து கொடுத்திருக்கிறோம். So we would like for our friends Mr. PJ and others to refer to those Quranic verses and Hadith and respond to those 17 questions we gave yesterday morning itself. நேற்று காலையில இருந்து நாங்கள் கேட்டதான அந்த 17 கேள்விகளுக்கு இந்த குர்ஆனின் வசனத்தின் அடிப்படையில் இருந்து அதை குறிப்பிட்டு பதில் கொடுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு பாரதூரமான தப்பை செய்துவிட்டு எவ்வளவு துணிவோடு அதை நியாயப்படுத்துகிறார்கள் என்பதற்கு இப்ப பேசின ஆதாரமா இருக்குது.
இது அவங்க கொடுத்த பேப்பர். இதுல ஆன்லைன் பிஜேல எடுத்தோன்னு சொல்லல. ரஹ்மத் ட்ரஸ்ட் 4ஆம் பாகம் பக்கம் 321 இப்படி ஆன்லைன் பிஜேல இருக்குதான். ஆன்லைன் பிஜேங்கிற இணையதளத்தில் பக்கத்தை போடவே மாட்டோம், பாகத்தையும் எந்த ஒண்ணுக்கும் போடவே மாட்டோம். இப்ப ஆன்லைன் பிஜே ஓபன் பண்ணவும் முடியாது, லைவ் ஓடுறதுனால மற்ற ஆப்ஷன்கள் நிறுத்தப்பட்டிருக்குது. லைவ்ல இந்த விவாதத்தை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆன்லைன் பிஜேல எடுத்தோன்னா நீங்க ரஹ்மத் ட்ரஸ்ட் பாகம் 4 பக்கம் 321 போட்டீங்களே, இது சுத்து தான் போட்டீங்கன்ற நிரூபணமாவதா இல்லையா? ஆன்லைன் பிஜேல இருக்கு, புகாரியில இந்த மாதிரி 4ஆம் பாகத்துல 321வது பக்கத்துல இருக்குன்னு நீங்க சொன்னது எப்படி வரும்? ஆன்லைன் பிஜேல இல்லாத ஒரு விஷயத்தை சேர்த்து பிரிண்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த பிரிண்டுடைய தலைப்பு என்ன இருக்குது? ரஹ்மத் ட்ரஸ்ட் 4வது பாகம் பக்கம் 321 ஒரு பதிப்பகத்தை சொல்லி அதனுடைய பாகத்தை வால்யூம் சொல்லி அதனுடைய பேஜையும் சொல்லி போட்டிருக்கிறீங்கன்னா, இது இப்ப கேட்குறீங்க ஆன்லைன் பிஜேல எடுத்தவங்க இதில் ஆன்லைன் பிஜேல இது எடுத்து காட்டணும். ஆன்லைன் பிஜே.comல ரஹ்மத் ட்ரஸ்ட் பாகம் 4 பக்கம் 321 இப்ப காட்டினீங்கல்ல, அது ஆன்லைன் பிஜேலாம் எடுத்த ரஹ்மத் ட்ரஸ்ட்ல எடுக்கலன்னா இப்படி காட்டணும். இல்லைன்னா சுட்டு எடுத்துட்டு வேற என்னமோ ஒரு செட்டிங் பண்றீங்கன்னு அர்த்தம். திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரியான பைபிள்ல செஞ்ச விளையாட்டு விளையாடாதீங்க. ஆதாரத்தை காட்டும் போது நீங்க இதைத்தான் காட்டினீங்க, சரியா? அது நாங்க தெளிவாக பதிவு பண்ணிக்கிறோம். நான் அந்த ரஹ்மத் ட்ரஸ்ட் புக்கை காட்டினேன், பாகத்தை காட்டினேன், பக்கத்தை காட்டினேன், புக்கையே வாசிச்சு உங்க முன்னாடி காட்டிட்டேன், கையில கொடுத்து எடுத்து காட்ட சொல்லிவிட்டேன். புக்கில் இல்ல. ஒரு பேட்டி நான் சொல்றேன், ஒரு ஆன்லைன் பேஜ் ஒரு இணையதளத்தில் இருக்கிறது, ஒரு செய்தி தப்பா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், புக்கில் ரெஃபரன்ஸ் பண்ணி காட்டுறோம். புக்கில் இல்லாட்டி என்ன அர்த்தம்? புக்கு ஆதாரமா ஒரு இணையதளம் ஆதாரமா? புக்கில் இல்லைன்னு காட்டின பிறகு அப்புறம் நீங்க அதை பேசுறீங்க? இதுதான் மெயின் விஷயம். இதுக்கு ரொம்ப தூரம் நான் இதுக்கு தேவை கிடையாது. டாபிக் வருவோம். அடுத்து என்னன்னு கேட்டா, முக்கியமான விஷயம் இதை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தான் பதில் சொல்லி நம்ம நிப்பாட்டி இருக்கிறோம். மறுபடியும் என்ன செய்யறாங்க? அதையே பதிலா சொல்றாங்க. முகமது நபிட்ட தௌராத்தை கொண்டு வந்தாங்க, அந்த கல்லெறியக்கூடிய தண்டனை அதுல இருக்கிறது, அதை எடுத்து காட்டினார்கள்லாம் சொல்றாங்க. தௌராத்து முகமது நபி காலத்தில் இருக்குதுங்கிறது தான் இப்போ உங்களுடைய வாதம். அதைத்தான் நான் நிப்பாட்டி வச்சுட்டு போனேன் என்னுடைய கடைசி உரையில். அதுக்கு தான் பதில் சொல்றேன். அப்ப இப்ப சொன்ன செய்திக்கு சேர்த்து தான் இது பதில். இப்ப சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே ஒரே ஒரே ஒரு கேள்விதான். அதாவது இஸ்லாத்துல குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் தௌராத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, சரியா? தௌராத்து கண்டிப்பா நாங்க ஏற்றுக்கொள்வோம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்தனையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆளை பத்தி நம்ம சொல்றோம், ஒரு ஆளை பற்றி அறிவிப்பு செய்யறோம். யாரு? இப்ப ஜெரி தாமஸ்னு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்றோம். அவர் எப்படி இருப்பாரு? அவருக்கு சில அடையாளங்களை எல்லாம் சொல்றோம். ஒரு கண்ணு இப்படி இருக்கும், மூக்கு இருக்கும், கைகால்லாம் இருக்கும், என்னென்னவோ அடையாளமெல்லாம் சொல்றோம். இப்ப இத்தனை அடையாளங்களும் கொண்டவராக அவர் இருந்தா தான் அவர். இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அவர் மாதிரியாக ஒரு கண்ணு உள்ள ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க, இந்த கண்ணு அவர் மாதிரி இருக்குல்ல, அதனால அவர் தான் சொல்ல இயலாது. மூக்கு அதே மாதிரி இருக்கணும்ல. நான் 10 அடையாளம் சொல்லியிருக்கிறேன், மூக்கு இப்படி இருக்கணும், கண்ணு இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும், இவர் தான் அந்த ஆளு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? கண்ணை மட்டும் காட்டிட்டு அவர் தாங்க கூடாது. ஒரு ஆளுக்குரிய அடையாளங்களை சொன்னால் அனைத்து அடையாளங்களும் பொருந்ததான் செய்யும். ஒரு சில அடையாளங்கள் பலர்கிட்ட இருக்கும். ஒருத்தர் கண்ணு மாதிரி இன்னொருத்தர் கண்ணு இருக்கும், ஒருத்தர் மூக்கு மாதிரி இன்னொருத்தர் மூக்கு இருக்கும், எல்லாம் சேர்ந்து இருக்க வேண்டும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, தௌராத்தை பற்றி குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. குர்ஆன்ல தௌராத்துக்கு சில அடையாளங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தௌராத் உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? அதுக்கு குர்ஆனே எங்களுக்கு அடையாளம் சொல்கிறது. என்ன அடையாளம் என்றால், அதாவது அவங்க எடுத்து காட்டின வசனத்தில் உள்ள ஒரு வசனம் தான் இது. 7வது அத்தியாயம் 157வது வசனத்தில் இருக்கிறது. அதாவது முகமது நபியை பற்றி தௌராத்திலையும் இன்ஜீலிலையும் இப்படி எழுதப்பட்டிருக்குன்னு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி வசனம்? முகமது நபியை பற்றி தௌராத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, இன்ஜீலில் ஒரு வசனம் எப்படி இருக்கிறது? யஜ்தூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். தௌராத் இன்ஜீல் என்ற 2 வேதங்களிலும் இப்படி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவங்க கையில் உள்ள புஸ்தகத்திலே பார்க்கிறார்கள். என்ன வாசகம்? ஒரு வசனம் பைபிள், அதாவது தௌராத்தில் உள்ள ஒரு வசனம், இன்ஜீலில் உள்ள ஒரு வசனம் குர்ஆன் எடுத்து காட்டுகிறது. அந்த மக்கள் காலத்தில் அது இருந்தது. என்ன வசனம்? யஅமுருஹும் பில் மாரூஃப். இனி வரக்கூடிய முகமது நபி அவர்கள் நன்மையான காரியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். வயன்ஹாஹும் அனில் முன்கரி. தீமையான காரியத்தை தடுப்பார்கள். வயுஹில்லு லஹுமு தய்யிபாத். நல்ல விஷயங்களை அவர்கள் அனுமதிப்பார்கள். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ்.
கெட்ட விஷயங்களை எல்லாம் தடை செய்வார்கள். எலவு அன்ஹும் இஸ்ரஹும் வல் அகலாலத்தி காணத்தாலையும், அவர்கள் மீது உள்ள சுமைகளையும் விலங்குகளையும் உடைத்து எறிவார்கள். அப்போ வல்லதீன ஆமனு பிஹி, யார் அந்த முகமதை நம்புகிறார்களோ, அஸ்ஸரூஹ் அவரை கண்ணியப்படுத்துகிறார்களோ, நஸரூஹ் அவருக்கு உதவி செய்கிறார்களோ, ஒத்தபவும் நூறல்லதி உன்சிலமாகு, அவரோடு அருளப்பட்ட குர்ஆன் என்ற ஒரு வேதத்தை யார் வந்து பின்பற்றுகிறார்களோ, உலாயிக்கஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்ற ஒரு வசனம் தௌராத்தில் இருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள், இன்ஜீலில் இருப்பதை பார்க்கிறார்கள் என்று குர்ஆன் ஒரு அடையாளம் சொல்லுகிறது. இப்படி ஒரு வசனத்தை நீங்க காட்டினா அது தௌராத். அன்னைக்கு இருந்துச்சு தௌராத்துல ஒரு வசனத்தையே சொல்லி இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கிறது, இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார் பார்த்துட்டு இருக்கா? நபிகள் நாயகம் காலத்திலே தௌராத்தை வைத்திருந்தவர்களும் நபிகள் நாயகம் காலத்தில் இன்ஜீலை வைத்திருந்தவர்களும் இருப்பதை எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லவில்லை. குர்ஆன்ல எப்படி இருக்கிறது? யஜிதூனஹு மக்தூபன், இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை கண்ணால் பார்க்கிறார்கள். இப்ப நாங்க கேட்கிறோம், நீங்க உங்க தோராவுல இப்படி ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்து காட்டினால் இதே மாதிரி இருக்க வேண்டும். நீங்க இன்ஜீல் என்று சொல்வதை எடுத்து காட்டினால் கரெக்டா இருக்கு, அடையாளம் கரெக்டா இருக்கு, அந்த குர்ஆன்ல தௌராத் எதை சொல்லப்படுகிறதோ அது கரெக்டா இருக்குன்னு விளங்குகிறது. இப்ப நாங்க பாக்குறோம், ஆமா அன்னைக்கு ஒண்ணு இருந்தது, அந்த மக்கள் வச்சு இருந்தாங்க, அந்த ஒரு வசனம் இருக்குன்னு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அதை காணல. அப்ப இவங்க களவாண்டாங்கன்னு விளங்குதா இல்லையா? அது அல்லன்னு விளங்குதா இல்லையா? சுட்டுட்டாங்கன்னு குர்ஆனை பத்தி குர்ஆனை நாங்க நம்புறோம், பெரிய லாஜிக் வைக்கிறாங்க. குர்ஆனை நீங்க நம்புகிறீங்களா இல்லையா? நீங்க நம்புறதுக்கு ஆதாரம் கேட்டா நாங்க நம்புறதுக்கு ஆதாரம் கேட்டோம். நீ எப்படி பைபிளை நம்புன? அது குர்ஆன்ல இருக்க, குர்ஆன்ல இருக்கு, நீங்க நம்புங்கன்னா நீங்க எப்படி நம்புனீங்க? அப்பம் பாட்டுன்னு சொன்னதை நம்புனதை தவிர அது கடவுள் வார்த்தைக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? நாங்க சொன்ன குர்ஆன்ல சுமையை தோல்ல தூக்கி தான் உங்களுக்கு நிரூபிக்க இயலுமா? நம்ம என்ன கேட்கிறோம்? அடையாளம் நம்பர் 1 குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தௌராத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, இன்ஜீலில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது என்றால் நீங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு வசனத்தை காட்டிட்டீங்கன்னு சொன்னா அதுதான் தௌராத் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். காட்டல என்று சொன்னா இது வேற அது வேற, குர்ஆனை கொண்டு நிரூபிக்கிறேன் நிறைய இருக்கிறது. நீங்க Dear brothers and sisters, again the other side they are repeating a grave defect here. They gave us an evidence. If you see the printout, it is clearly mentioned that they have taken this evidence from Rahmat Trust, volume 4, page number 321. Now when we are asking for evidence again, they are showing it from onlinepj.com. Now it is very sure that in onlinepj.com, for anyone for that matter, you can go to the site and see. In onlinepj.com, we will never reference like Rahmat Trust, volume 4 and page number 321. This is mistake number 1. And for the sake of argument, even if we assume that whatever they have taken is from onlinepj.com, when we have to ask them a proof, we have asked them a proof from the authorized book. It is their responsibility to show from the authorized book. We gave them the book to show the evidence, they failed to do so because it is not there in the book. And whatever the evidence they presented itself is like against their arguments. Whatever they quoted is also against their arguments. Now coming back to the questions, again they starting with the same issue of like Torah is mentioned in Torah is mentioning about Prophet Muhammad. It is prophesying about Prophet Muhammad. We have been answering them one by one. Now, for example, if I have to describe a person, for example, let's take Mr. Jerry Thomas. If I have to describe him, if I have to say that somebody is like Jerry Thomas, I will have to exactly say all the signs, exactly say all the characteristics of Jerry Thomas and say he will be so and so. Rather, if I simply say that the eyes of Jerry Thomas was similar to this, you see the difference? That is how they are quoting their argument. If you see the Quran, chapter 7, verse 157, it says very clearly, it gives a description of Torah. It also speaks about Torah. At the same time, it is very clearly stating that what all characteristics, what all descriptions it should hold. If you see Quran, chapter 7, verse 157, it is giving a definition of Torah. Now we are challenging them to show the same definition if it is present in the Torah, what they claim to have. They are claiming the Old Testament as Torah. We want them to show a similar verse from Torah, stating that this is exactly resembling the way how it is written in Quran, how it is prophesied in Quran. In Quran, it very clearly says, it talks about Prophet Muhammad, and it says, apart from prophesying about Prophet Muhammad, it also clearly says that he will be enjoining all that is good.
He will forbid all that is bad, all that is evil, and He will allow all that is good. He will also prohibit all that is bad. He will break the hurdles, and all these things you will see with your own eyes. These verses you will be able to see in the Torah during Prophet Muhammad with your own eyes. Now we are challenging them to show a similar verse. We are asking them to show from their Old Testament having all these descriptions. If they do not do that, they have to accept that whatever Torah they have is not the one what is mentioned in Quran. அடுத்ததாக 48வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அவங்களுடைய வேதங்கள்ல தௌராத்திலும் இஞ்சிலும் இருப்பதாக குர்ஆன் ஒரு செய்தியை சொல்கிறது. என்ன சொல்கிறது? எதிர்காலத்தில் ஒரு தூதர் வருவாரு, அவருக்கு உதாரணம் கஸர் எப்படி இருக்குன்னா மஸலுஹும் பித் தௌராத்தி வ மஸலுஹும் பில் இன்ஜீல். தௌராத்திலையும் இன்ஜீலிலையும் இவர்களுக்கு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. முகமது நபியுடைய சமுதாயத்திற்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. கஸர்இன் அஹ்ரஜ ஷத்அஹு, ஒரு பயிர், ஒரு கதிர் தன்னுடைய கதிர்களை வந்து முளைக்க செய்கிறது, ஆழமாக பதிகிறது, உறுதியாக நிற்கிறது. அதை பார்ப்பவர்கள் எல்லாம் வியந்து பாராட்டுகிறார்கள். இது எதிரிகளுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்குகிறது. இப்படியான ஒரு நிலையில் அவர் வெற்றி பெறுவார் என்று முகமது நபியை பற்றியும் அவரோடு இருப்பவர்களை பற்றியும் தௌராத்திலும் இருக்கிறது, இஞ்சியிலும் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் தௌராத் என்று இப்ப எங்களுக்கு வந்து தவறான தகவலை தருகிறீர்களே, உங்க மக்களுக்கு தர்ற மாதிரி அந்த தௌராத் என்று நீங்கள் நினைக்கக்கூடியதுல இது இருக்குதா? இஞ்சில் என்று நீங்கள் எங்கள்கிட்ட வந்து திசை திருப்புறீர்களே, அதுல இது இருக்குதா? அப்ப குர்ஆன் சொல்ற தௌராத்துங்கிறது இது அல்ல, நாங்களா சொல்லவில்லை. குர்ஆன் இஞ்சில் என்று சொல்லி பார்க்கிறோம், ஒன்னு சொல்றதெல்லாம் எதையுமே காணாம என்று தெரிகிறது. Second argument, Surah 48 verse 20, it speaks about the prophecy of Prophet Muhammad, and it says that in future you will get a prophet like this, and it describes about the community, it describes about the Sahabas. It says that all of you will be like deep rooted plant. Now we are challenging them to show that are you able to produce one evidence from your so-called Torah, the one which you have with you, that it is having a similar verse like the one how it is mentioned in Quran. Unless you fail to do so, the Torah and Injil mentioned here is not the one what you hold in your hand. அடுத்ததாக இந்த முக்கியமான பிரதானமான அடையாளம் பல வசனங்கள்ல சொல்லப்பட்டு அவங்களும் வாதத்தில் எடுத்து வைத்தார்கள். குர்ஆன் என்பது தௌராத்தையும் இஞ்சிலையும் மெய்ப்பிக்கிறது. முசத்திகன் லிமா பைன யதைஹி, முன்னாடி உள்ள அந்த ரெண்டு வேதங்களையும் இது மெய்ப்படுத்த வந்திருக்கிறது என்று இருக்கிறது. அப்ப இது முக்கிய அடையாளம். குர்ஆன் என்ன கான்செப்டை உலகத்துக்கு சொல்கிறதோ அதைத்தான் தௌராத்து சொன்னது, அதைத்தான் இஞ்சில் சொன்னது. அது முக்கியமான கான்செப்ட் என்ன? கடவுள் ஒருவன், மூணு அல்ல, கடவுளுக்கு மகன் அல்ல. இப்படி சொன்னாதான் அது இஞ்சில், இப்படி சொன்னாதான் அதுக்கு பேர் தௌராத். தௌராத் என்ன சொல்லணும்? குர்ஆன் சொல்வதை மெய்ப்பிக்க வேண்டும். அதை பெரிய ஆதாரமா எடுத்து உங்க குர்ஆனை மெய்ப்பிக்கும் சொல்லப்படுங்க. என்ன மெய்க்கிறது? குர்ஆன் அப்புறம் படிங்க, ஒவ்வொரு கொள்கையா எடுப்போம். அதெல்லாம் எதிர்ப்பா இருக்கா, ஒத்து இருக்குதா? எதிர்ப்பா இருப்பது எப்படி தௌராத்தா இருக்க முடியும்? ஒத்து இருக்கிற தௌராத்துன்னு குர்ஆன் சொல்லுகிறது. அது ஒத்து இருக்க வேண்டும். நீங்க உங்க திருநீதி இருக்கக்கூடாது, ஒரு கடவுள் இருக்க வேண்டும், கடவுளுக்கு மகன் இல்லை என்று இருக்க வேண்டும். அதெல்லாம் இருக்குதா? தீண்டாமை இருக்குத, அவன் வரக்கூடாது, இவன் சொரியன் வரக்கூடாது, ஊனமுற்றவன் வரக்கூடாது, விதை நசுங்கியவன் வரக்கூடாதுன்னு எழுதி வச்சுக்கிறீங்களே, அப்படி குர்ஆன்ல அது மாதிரி கான்செப்ட் எங்க குர்ஆன்ல இருக்கிறதா? அதே மாதிரி பிறவி பாவம் இருக்குதா? ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சுமக்க முடியாது என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்க யாரோ செஞ்ச பாவத்தை யாரோ சுமக்கிறார் என்று சொல்கிறீர்கள், யாருடைய பாவத்துக்கு யாரோ பலியானார் என்று சொல்கிறீர்கள். இந்த கான்செப்டை அடிச்சு நொறுக்குகிறது குர்ஆன். அப்ப குர்ஆனுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் வந்து குர்ஆன் சொல்லக்கூடிய தௌராத் எப்படி இருக்கும்? ஒரு இறைவனிடம் இருந்து வந்த ஒரு செய்தி ஒரு கருத்தை தானே சொல்லும். அப்ப குர்ஆன் பெரிய அடையாளமாக சொல்கிறது, முன் உள்ளதை மெய்ப்பிக்கும். தௌராத்தை குர்ஆன் மெய்ப்பிக்கும், குர்ஆனை தௌராத் மெய்ப்பிக்கும். இஞ்சிலை குர்ஆன் மெய்ப்பிக்கும், குர்ஆன் இஞ்சிலை மெய்ப்பிக்கும். அப்ப இப்படியான ஒரு வேதம் அன்றைக்கு இருந்தது. நீங்க இப்ப காட்டினார்ல லிஸ்ட் போட்டு நீங்க 16ஆம் நூற்றாண்டுல 16 நூற்றாண்டு 400 வருஷத்துக்கு பிறகு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு இது 400 வருஷத்துக்கு முந்தினது, இது 1000 வருஷத்துக்கு முந்தினதுன்னு என்ன செய்றீங்க? நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுல இருக்கே தவிர இது எப்படி தௌராத்தா இருக்கு, இது எப்படி இஞ்சிலா இருக்கு? நீங்க எடுத்ததை போன நூற்றாண்டுல எடுத்திருக்கிறீங்க,
100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கிறீங்க. 19ஆம் நூற்றாண்டுல 16ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்ச மூலப்பிரதி எடுத்தா 400 வருஷத்துக்கு முந்தி எடுத்திருக்கிறீங்க. அப்ப நபிகள் நாயகம் அதுக்கு முந்தின நாள்ல அதுக்கு முந்தி உள்ள மிஸ்ஸிங் இப்பதான் எடுத்திருக்கிறீங்க. Similarly, if you see, they have quoted another other verse from Quran wherein it is clearly mentioned in the Quran that Torah and Injil will confirm what Quran says. But if you read the teachings of Quran, it will be very totally contradicting each other. If it is prophesied that Torah and Injil will be confirming Quran, the very Quran preaches about believing in one God, monotheism. But it does not preach that God is having a son. It does not preach about Trinity. Number 2, Quran is against untouchability. But the Leviticus, whatever we gave, the so-called Old Testament you hold now, it is preaching untouchability. Now, coming to sin and salvation, about sin, Quran very clearly defines that one cannot be held for another sin. Another person committing sin, one cannot hold it. So it is also clearly saying that, it also affirms that Quran is not in sync with what Torah and Bible is. Bible and Torah are corrupted, but Quran has all these principles which you will not find any longer. Apart from that, in 16th century and 19th century proofs, whatever we have produced, all these are proving that all these are after Quran was revealed. Now how can you take this as an evidence and say that this was talking about Quran? The books whatever you described after the 16th and 19th century, with that you cannot make strong arguments here. அடுத்ததாக முக்கியமானது இஞ்சிலுக்கு வருவோம். இஞ்சில பத்தி சொல்லியிருக்கிற நண்பர்களே, போன இதுல நான் தெளிவா சொன்னேன், சஹீல் புகாரில மன்னிச்சுங்க, சஹீல் முஸ்லிம்னு சொல்லிட்டேன். Last session I clearly said, actually I misquoted as Sahih Bukhari, but it's not Sahih Bukhari, it's Sahih Muslim. தயவு செஞ்சு என்ன பேசுறோன்றத கவனிங்க. கவனிக்காம நீங்க அதுக்கான ரெஃப்யூட் கொடுக்கறதுங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு எனக்கு தெரியல. Please just listen what we are speaking. Without listening to that, don't just give refute, and I don't think how much it's good to refute in that way. நேத்து பூரா ஆன்லைன் பிஜே ஒர்க் பண்ணலையே, அங்கிருந்து எப்படி எடுத்திருப்பீங்க அப்படின்னு பிஜே சார் கேட்டாங்க. He was asking that even yesterday that online PJ was not working, how you could have taken from there. ஒருவேளை அவர் தூங்குனதுக்கு அப்புறம் நான் எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். 11:34க்கு நான் எடுத்துக்கிறேங்க. So I just taken it on exactly by 11:34 p.m. in the night. அதுக்கான ப்ரூஃப் இதுல இருக்குங்க, நான் அவருக்கு கொடுக்குறேங்க. So I had the proof, it is here, and I will pass it on to him now. பாருங்க, நான் ஒரு விவாதத்தை எடுத்து வச்சு சொல்றேன். நான் உங்களுடைய வெப்சைட்ல இருந்தாங்க எடுத்தேன். முதல்ல ஏன் எழுதி கொடுத்தேன்னு கேட்டாங்கன்னா, தப்பா எழுதி கொடுத்துட்டேன்றது ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு. ஏன் ரஹமத் கஸ்னு எழுதுனீங்க, புகார்னு எழுதுனீங்க, திடீர்னு இடையில சொன்னாரு காணாம போயிட்டாருன்னு. அது எந்த பேஜ்ல இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் இங்க இருந்து போனேன், வேற எதுவும் கிடையாது. While I was giving answer, he was said that he went somewhere, he was lost somewhere, and he was disappeared somewhere, so I just went to confirm the number. என்ன காரணம்னா, உங்க வெப்சைட்ல இருந்து ஆல்ரெடி நான் வேர்ட் ஃபைலா அதை எடுத்து வச்சிருக்கேன். Because already I've taken and I've just copied from your website as a word file. பட் அது எதுல இருந்து எடுத்தேன்றதை நான் மென்ஷன் எழுதி வைக்கல. I didn't write it down. I didn't write it down for me from which I have taken it. ஆனால் நான் என்னுடைய இதுல இருந்து சோர்ஸ்ல இருந்து எடுத்து பார்த்து உங்களுக்கு அந்த ரஹமத் டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா தான் உங்க நேத்து நைட்டு போய் உங்க வெப்சைட்ல தான் இது எடுத்தேன்னு ஒரு நினைப்பு வந்தனால உடனே வெப்சைட்ல தேடும் பொழுது அதே சேம் அப்படியே வெப்சைட்ல இருக்கு. So I remember that I've taken it from your website. So I went and I searched last night. So I found it as it was in the website. இப்ப பீட்டர் சார் சொன்னாங்க, நீங்க ஏமாத்தி வச்சிருப்பீங்க அப்படினாங்க. இது எப்படிங்க நான் உட்கார்ந்து செய்யறது? Peter was saying that you might have done some forgery and all. பாருங்க, இது இப்போ இந்த வேர்ட் ஃபைலா நான் கன்வர்ட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு. I just converted it as a word file. பாருங்க, அதோடைய மேல் பாகத்துல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அத்தியாயம் 44 சஹீல் முஸ்லிம் தமிழாக்கம் ஆன்லைன் பிஜேன்னு மேல வருதுங்க. So left side, I don't know whether you are seeing your notes, so you can see the sign, it's online PJ. அவருடைய வெப்சைட்ல இருக்கிற எல்லாமே பாருங்க, ஆன்லைன் பிஜே, முகப்பு, திருக்குரான் எல்லா விஷயங்களும் அதுல வருதுங்க. So you can see all those things, the proofs of whatever he is in the website, so you can see it right now. இப்ப இந்த இதுல இருந்து தான் உங்களுக்கு நான் அப்பவே உங்களுக்கு காண்பித்ததே இந்த இதுல இருந்தா. Even the earlier one I showed from this only. அப்ப நீங்க எங்களை பொய்யர்கள்னு சொல்லும்போது, இப்ப நீங்க பொய் இல்லாத ஆளை நீங்க பொய்யர்கள்னு சொன்னா நீங்க பொய்யர்கள் ஆகிறீங்களே அந்த இடத்துல. So when you publicly announce that as we are liars, and now by showing this evidence it becomes that you become a liar.
நாங்க வந்து ஏமாத்தி பாருங்க எப்படியெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, எப்படியெல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு ஒரு எதுகை மௌனியோட நீங்க சொன்னீங்க. You're using all the different languages, so you're seeing how all they just made the forgery and all. பட் நான் அப்படி செய்யல. But I didn't do anything with this. எங்களுக்கு அந்த மாதிரி வேலையும் கிடையாது. That's not our work to do. அப்ப நீங்க ஏன் அப்படி பண்றீங்க, இப்படி சொல்ல வர்றீங்க? So when we don't do anything, so why you are coming to say all these things? அப்ப முதல்ல வந்து இந்த காரியத்தை நீங்க எங்க மேல சாட்டும் பொழுது உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறதா இங்க இருந்து நமக்கு தெரியும். So it's very clear that when you accuse ourselves on this, it seems that you have a problem that. அதை அனுசரிச்சு பிஜே சார் இந்த புக் பிஜே சார் தான் எழுதினாங்க. This book was written by PJ sir. அந்த புக் நான் உங்களுக்கு அந்த ஹதீஸை காமிச்சிடறேன் பாத்துருங்க. So I'm showing the hadith. அவருடைய அந்த ஹதீஸ்ல இருந்தாங்க நான் எடுத்தது. பாத்துங்க, அது கீழ தான் அப்படியே வந்திருக்கு அந்த வெப்சைட்ல இருந்து. So you can see it, I just taken from that website, so it is on that website that the hadith is same. அட்ஜஸ்ட் பண்ணுங்க, பாத்துருங்க. அந்த குழந்தைகள் அவளது இடுப்புக்கு கீழே மடியில் இருந்து இரு மாதுளங்கனிகளை தொட்டு விளையாடி கொண்டிருந்தாங்க. இப்படி தாங்க இருக்குது அதுல. This is how actually the children were children under vest and they were touching their pomegranates and playing. அப்படிதான் இருக்கு அதுல. இங்க பாருங்க, என்ன இது வந்து நான் வந்து செஞ்சது அப்படிங்கிறாரு. ஆன்லைன் பிஜே நான் எப்படி வந்து செய்ய முடியும்? So how can I go and do it with online PJ? அப்ப நீங்க சொல்லுங்க இதுல இருந்து. So you by yourself say or decide. இப்ப இதுல இருந்து இன்னொரு விஷயத்தை கூட உங்களுக்கு இங்க கோடிட்டு காமிக்க நான் விரும்புறேன். So I would like to underline some other things here. ஆக்சுவலா இங்க ஆடியன்ஸ் வந்து மேக்ஸிமம் தமிழ் பீப்புள் தான். Every Tamilian people, maximum audience here is Tamilian people. எதுக்காக தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து நம்ம இந்த விவாதத்தை நடத்துறோம்? So why we are agreed to have this debate with both language, English and Tamil? இவ்வளவு செலவு பண்ணி நடத்துறதுக்கு காரணம் வந்து நமக்கு உண்மை வெளியே போகணுங்கிறதுக்காக தான். All the reason that we are spending too much to conduct this is only to the truth has to be brought out. அந்த விஷயத்துல நீங்க உண்மையாளர்களா இருந்திருந்தா, if you are true with that agreement or that concept, எங்களுடைய டீம்ல பெரும்பாலும் ஆங்கில பேசுகிறவர்கள் தான். Majority of our team is speaking English. இதுக்காக தான் வந்து ஆங்கில டிரான்ஸ்லேஷனே வச்சது. That's why we kept English translation. ஆனா உங்களுடைய கமெண்ட்ஸ் பூரா நீங்க தமிழ்ல கொடுத்துக்கிட்டு ஒரு 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 அப்படியே மேலோட்டமா ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு. எதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு? Whatever just your comments, just all the comments you are saying it in Tamil, but only you are summarized giving that in English. அப்ப ஏன் பயப்படுறீங்களா? நீங்க எல்லாவற்றையும் வேர்ட் டு வேர்ட் உங்களுக்கு பண்றதுக்கு ஒரு பயமா இருக்கா? So are you afraid with translating with word to word? ஏன் தயவு செஞ்சு இந்த மாதிரி ரெண்டு இதுல இருக்காதீங்களே. So why you are still standing in the two standards? ஏன்னா நம்ம மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் வந்து இதா கொடுக்கிறது, இது இங்கிலீஷ்லயே கொடுக்கிறது. We are just doing it in English only. It has to be brought to the people. ஏன்னா ஒரே ரீசன் கிடையாது. இங்க இருக்கிற அறிஞர்களும் ஆங்கிலம் மட்டுமே அறிந்தவர்கள். The scholars over here, they only know the English. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்க பேசுகிற தமிழ் முழுமையாக புரியாவிட்டால் அவர்கள் எப்படி வந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? If they don't understand whatever you speak in Tamil, then how can they refute or how can they answer? அதனால தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கருத்துக்கள்ல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எக்ரிமெண்ட்ல நாங்க இப்படி தான் சொல்லியிருக்கோம். நாங்க ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா, தமிழ்ல நாங்க என்ன வேணாலும் சொல்லிக்குவோம், ஆங்கிலத்துல சொல்றதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. You may point out in the agreement. In the agreement you have said whatever we say it in English, you can just give answer for that. Does it mean that whatever you want to say it in Tamil, you will say it in Tamil, and only whatever to be given answer, it has to be in English? பாருங்க, அருமையான பிஜே சார் எழுதின புக் இதுதான் பைபிள் சொன்னேன். இது கிட்டத்தட்ட 2010ல வந்ததுங்க. எவ்வளவு பதிப்பு பாத்தீங்கன்னா 9வது பதிப்பு வந்திருக்குதுங்க. This book has been written by PJ sir. The book title is This is Bible, and it has been the 9th edition in 2010. அதுல பேஜ் நம்பர் 37ல page number 37 புரொட்டஸ்டன்ட்கள் பாருங்க ஒரு நல்ல அழகான இத வந்து வாதத்தை அவர் வைக்கிறார். PJs are making a claim over here. புரொட்டஸ்டன்ட்கள் இவற்றை நீக்குவதற்கு ஏன் துணிந்தர் என்பதை கிறிஸ்தவ உலகம் அறிந்து கொள்வது அவசியமாகும். Actually speaking about why the Protestants are rejecting these things from their Bible. எதனாலனா எந்த ஆகமங்களை புரொட்டஸ்டன்ட்கள் நிராகரித்து விட்டனரோ அந்த ஆகமங்களில் பவுல் உருவாக்கிய கிறிஸ்தவ கோட்பாட்டுக்கு எதிரான பல வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது முதல் காரணமாகும். He has been writing that actually the chapters or the books which has been rejected by the Protestants, in that chapter or book the Pauline concept it is mentioned. That's why the Protestants rejecting that. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரணித்து மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார் என்பது கிறிஸ்தவர்களின் அடிப்படை கொள்கை. The Christians having the basic concept that Jesus died on the cross and resurrected on the third day. So this is the basic or basic foundation of Christians. எந்த ஆகமங்களை புரொட்டஸ்டன்ட் பிரிவினர் நீக்கினாரோ அதே ஆகமங்களில் இக்கொள்கைக்கு மரண அடி கொடுக்கப்படுகின்றது. The chapters which rejected by or removed by the Protestant, the chapter itself gives a very good answer for this the claim. உதாரணமாக
இவர்களுடைய அந்த வசனத்துல அவர் குறிப்பிடுறாருங்க, ஞானாகமம் என்பதுல ஒண்ணு, இவர்கள் தள்ளுபடி செய்த ஆகமங்களில் ஞானாகமம் ஒன்று. So he's quoting from the book of wisdom in the canonical, that is the rejected one, maybe the book of Catholics, apocryphal book, sorry. அதுல வந்து ஆகமத்தோட 2வது அத்தியாயத்துடைய 5ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? சாவுக்கு பின் திரும்பி வருதல் இல்லை, முடிவுக்கு முத்திரையிடப்படுகின்றது, எவனும் திரும்பி வருவதில்லை. In chapter 2 verse 5 says there is no returning back or no coming back after death. இந்த வசனத்தை ஒன்றுக்கு பல முறை படித்து பாருங்கள். He says that you read it once, not once, many times you read it again and again. இறந்த பிறகு திரும்பி வருதல் இல்லை என்பது எவனுக்குமே இல்லை என்பது இந்த வசனம் 2வது கருத்துக்கு இடமே இல்லாத வகையில் மிக தெளிவாக அறிவிக்கின்றது. Without any doubt it clarifies there is no coming back again after death. இந்த வசனம் வேதம் என்று ஒப்புக்கொண்டால் தங்கள் விரல்களால் தங்கள் கண்களை குத்திக் கொண்டதாக ஆகும் அல்லவா? இதனால் தான் இந்த வேதத்திலிருந்து அதனை நீக்கிவிட்டது. If they accept that if they accept this verse which is in the apocryphal book, and then they will have problem with their own books. That's why the Protestants have rejected this apocryphal book. தயவுசெய்து நான் வந்து இந்த புத்தகத்தை அந்த புத்தகங்களை வந்து வேத புத்தகமா நாங்க எடுத்துக்கொண்டதுக்காக எங்க கூட்ட மேற்கோள் காட்ட வரல. So I'm not coming to refer this only because that we didn't accept that as a God's word. சாதாரண ஒரு விஷயத்தை நாங்க தப்பா சொல்லிட்டோம் இல்ல எவிடன்ஸ் மாற்றி சொல்லிட்டோம், இவ்வளவு இது பண்ணீங்களே, இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் உபயோகித்து வந்த இந்த புத்தகத்துல இவ்வளவு பெரிய தவறை நீங்கள் தெரிந்தா இல்ல தெரியாம செய்தீங்களான்றதை நீங்க இப்ப முடிவு பண்ணுங்க. So I'm going to refer this words is only to show, this many years you've been writing these books and making errors and errors. I don't know whether you deliberately do it or deliberately did it or not, so I'm just going to show it. இவ்வளவு பெரிய அறிஞர் நீங்க, ஆக்சுவலா நீங்க வந்து பலருக்கு உங்க மார்க்கத்தை எடுத்து வைக்கிறீர்கள், நீங்க ரொம்ப நல்லது. You are eminent scholar, you are teaching your religion to many and many. மற்ற மதத்தவர்களை பத்தி பேசும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது உண்மையோடு கூட பேச வேண்டாமா? So when you speak of the other religion people, at least you must have a little truth with that. அந்த அத்தியாயத்துடைய முதல் வசனம் இப்படி தொடங்குதுங்க. That the first verse of chapter begins in this way. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள். The infidels who thought in that way and started speaking in their heart. It's how that the chapter begins. 1ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டு பின்பு ஆரம்பிக்கிற வசனங்கள் தாங்க அந்த அதிகாரம் முழுமையா போகுது. The whole chapter goes on with this the first beginning with that first verse which speaks about the infidels. அவன் தான் சொல்றான், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் சொல்றான், சாவுக்கு பின் திரும்பி வருதல் இல்லை, முடிவு முத்திரையிடப்படுகிறது, எவனும் திரும்பி வருவதில்லை என்று. The atheist who's having no belief in the God, he says that there is no coming back or returning back from the death. ஆனா PJ சார் கிளைம் பண்றாங்க, yes, the PJs are claiming with which கிறிஸ்தவங்க இத நீக்கிட்டாங்க அப்படினா. What PJs are saying that the Christian have rejected or removed it. இந்த வசனம் ஏன் நீக்கினாங்களாமா? Why they removed it? சிலுவை மரணத்தை மறுதலிக்குதாமா? Because this denies the conception of crucifixion. ஒண்ணுக்கு 10 டைம் இந்த வசனத்தை படிச்சா. You have to read not once but 10 times. மேலே கீழே எல்லாம் ஒரு வசனத்தை எடுத்து படிச்சா என்னங்க புரியும்? So what will you understand without reading above and below verses? எந்த சாப்டர்மே எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு முதல்ல அறிஞ்சுக்கணுங்க நம்ம. First of all we have to understand for why this chapter has been, what this chapter has been speaking. அது பைபிள்ல நீங்க குர்ஆனுக்கு மட்டும் நீங்க சொல்லும் பொழுது பைபிளுக்கு நீங்க ஏன் அந்த கிரைட்டீரியா நீங்க பயன்படுத்தல? When you bring that criteria to Quran, then why don't you bring that same criteria to Bible? குர்ஆன்ல கண்ட இடத்தில் வெட்டுங்கள்னா நீங்க வெட்ட கூடாதுன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்றீங்க, உண்மைதான். In a verse says in Quran, wherever you see you slaughter them, that you say it's not in that way. எல்லாத்துக்கும் மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிற நீங்க, you teach the religion to everybody. ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து நீங்க சொல்லுகிறதுக்கு தவறாக ஒரு கோட்டிங் கொடுக்கறீங்க. When you want to refer the Christian religion, you are just referring a wrong reference. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த ரெஃபரன்ஸ் நீங்க பயன்படுத்தி வரீங்க. It's not been 1 or 2 years, it's been for many years you are using or referring the same reference. இது அடிப்படை கோட்பாட்டை மறுக்கிறது என்று சொல்லி ஆதாரமாக நீங்க எழுதி வைத்தீங்க. And you are saying it as evidence that which denies that the basic foundation concept of Christian faith. அடுத்து நீங்க ஒரு வசனத்தை கோட் பண்ணிருக்கீங்க, ஞானாகமத்துடைய புத்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை கோட் பண்ணிருக்கீங்க. Again you have quoted a verse in the book of wisdom 10 chapter 10 verse 1 I think. முதல் மனிதனாக தனியாக உண்டாக்கப்பட்டிருந்தான், ஞானமே அவனை காத்தது, அவனை பாவத்தினின்று விடுவித்தது. The first man was created alone and the wisdom has protected or preserved from falling. அதற்கு நீங்க என்ன விளக்கம் கொடுக்கறீங்க? ஆதாம் என்னும் முதல் மனிதர் ஒரே ஒரு பாவம் செய்தார், அப்பாவத்தை கர்த்தர் கடைசி வரை மன்னிக்கவே இல்லை. அப்பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும். இதனால் பிறக்கும் மாந்தர் அனைவரும் பாவிகளாக பிறக்கின்றனர். இயேசு வந்து தம்மையே சிலுவையில் பலியாக கொடுத்த அனைவரின் பாவங்களை சுமந்து கொண்டார் என்பது கிறிஸ்தவத்தின் மற்றொரு நம்பிக்கை. புரொட்டஸ்டன்ட்கள் நீக்கியுள்ள ஞானாகமும் சீராக்காகவும் இந்த கொள்கையை தவிடுபடாக்குகிறது. The book of wisdom and the book of Sirach in the Catholic books again breaks the concept of Christians. The
Christians have a concept, one man sinned, and through the generation of that man, everybody is born with sin. But this verse clearly says that this verse clearly denies the concept of that. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து பைபிளோட இருக்கிற பிரச்சனைக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா பைபிள்ல வந்து ஆதாம் தனியாக இருப்போ பாவம் செய்தான்னு சொல்லி பைபிள் எங்கேயுமே சொல்லலைங்க. This has no problem with Bible because Bible never said that Adam sinned when he was alone. இது கத்தோலிக்கர்கள் வைத்திருக்க அந்த பைபிள்லயுமே இருக்கு அந்த விஷயம். The same thing is in Catholic Bible also. நீங்க ஈவன் குர்ஆன்ல கூட நீங்க சொல்றீங்க ஆதாமும் ஏவாளும் ஒண்ணுதா இருக்கும்போது அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். Even in Quran you also say that when Adam and Eve they both were they sinned. அப்ப இது வந்து எந்த விதத்துல வந்து பைபிளை வந்து மட்டப்படுத்துகிறது நினைக்கிறீர்கள்? How this scriptures or how this demolishing Bible concept? இது வந்து பவுல் அடிகள் இதை ஸ்தாபிக்க செய்தார்கள் அப்படிங்கறத இந்த இதுல இருந்து ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறீங்க. You are starting with this statement this has been made by Paul concept. பவுல் உருவாக்கிய கிறிஸ்தவ கோட்பாட்டுக்கு எதிரான பல வசனங்கள் இருக்கின்றன. You are saying that this apocryphal book has many verses which is against that concept which has been created by Paul. அவருடைய வாதப்படி பவுல் அப்போஸ்தலன் தான் இந்த இதை கொண்டு வந்திருந்தாருன்னா சஹீஹ் புகாரில 6614 ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பாங்க. அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. என்ன வாக்குவாதம் பண்ணுவாங்க? உம்மாலதான் நாங்க சொர்க்கத்தை விட்டு வெளியேறிட்டோம் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. If you say it's a concept brought by Paul in Sahih Bukhari says that when Moses went and asked Adam for saying that because of you only we've been cast out to the cast out from heaven. பல ஹதீஸ்கள் இருக்குங்க. இதுல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா இது எப்ப நடக்க போகிறது? இது எப்ப நடக்க போறோம்? மறுமை நாள்ல கியாமத் நாள்ல நடக்க போற விஷயங்க. When it's going to happen, this is going to happen on the judgment day. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம் முடிந்து போய் பல ஆண்டுகள் ஆகிட்டு. The time of Musa went before long years. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தார், அவருடைய அப்போஸ்தலர் வந்தாங்க, முஹம்மது அவர்கள் வந்தாங்க. After that Jesus came and his apostle came and even after that Muhammad came. அவர்கள் காலத்துல அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கி தந்ததாக இந்த ஹதீஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள். And during his time they say that this hadith was even said or they said it Allah has said it down. கடைசி நாட்கள்ல ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அவர்களை பார்க்கும்போது அவங்க கேட்பாங்களாம், உங்களோட பாவம் தான் எங்களை சொர்க்கத்துல இருந்து வெளியேற்றிடுச்சுன்னு. But all together in the last day of judgment when Moses may meet Adam he will say because of your sin that we are cast out from heaven. இப்ப சொல்லுங்க இதோட அடிப்படை எங்க இருந்து வந்திருக்கு நீங்களே சொல்லுங்க. So now you point out so where is the basic came from? மூசா அலைஹிஸ்ஸலாம் கியாமத் நாள் வரைக்கும் அப்படி நினைச்சிட்டு இருந்தாருன்னா அவர் இந்த உலகத்துல எதை பிரசங்கித்திருப்பார்? If the Musa is thinking still the day of judgment then what would have been what he would have preached in the world? அவர் நம்பாத ஒரு விஷயத்தை போய் ஆதாம் அவர்கிட்ட கேட்டார், நீங்க சொல்ல முடியுமா? Can you say that Musa went and asked Adam which the matter which even Musa didn't believe? அப்ப நீங்க இதுல இருந்து இதை வந்து நீங்க கிறிஸ்தவர்கள் கோட்பாட்டை மறுதலிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் பவுல் தான் இதை செஞ்சார் அப்படின்னு நீங்களா ஒண்ணு கட்டுறீங்கன்னா உங்க இதுல ஆதாரம் இருக்கு. எதுக்கு? You are saying that we are referring to all these things to refute the Christian concept. If you say but your own source has that same concept. ஆதாமுடைய பாவத்தினால தான் வெளியே வந்தோன்னு தான் மூசா பிரசங்கித்தாருங்கிறதுக்கு ஆதாரம் நீங்க வச்சிருக்கீங்களே. Musa even you have a evidence to say that even Moses has preached because of that sin that we came out. கஷ்டப்பட்டு ஏன் கிறிஸ்தவர்கள் வேதத்தை திருத்தணும்? For this concept why the Christians have to struggle to correct their scripture? ஆனா உங்களுடைய கோட்பாடுகள் கிறிஸ்தவர்கள் திருத்திட்டாங்கன்னு சொல்றதுக்கு காரணம் நீங்க சரியா படிக்காம சரியா அனலைஸ் பண்ணாம மற்ற மார்க்கத்தவர்களை நீங்க தப்பா சொல்லணுங்கிறதுக்காக எப்படியாகிலும் ப்ராஃபட் முகமதை பத்தி முந்தைய வேதங்கள் இருக்கும்னு நீங்க கோட் பண்ணீங்க. அது இல்லாத காரணத்தால இதை சொல்றீங்க. நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். So we can say it's only because that it was mentioned about Hazrat Muhammad and now it's not so to prove that you are saying all this fine. ரஹ்மத் ட்ரஸ்ட் அதுனா நம்ம வந்து வாதங்களுக்கு நேரம் ஒதுக்கக்கூடாதுன்னு ஷார்ட்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ரஹ்மத் ட்ரஸ்ட் 4ஆம் பாகம் பக்கம் 321 என்று ஆன்லைன் பேஜில் கிடையாது. அதான் அவர் கொடுத்தது. ஆன்லைன் பேஜில் எடுத்தால் கேட்டவனும் உங்கள் சைட்டில் இருக்குன்னு அப்போ சொல்லியிருப்பார். அப்போ அது சொல்லவே இல்லை. அவர் இந்த தர்றேன்னு போய் நினைஞ்சாரு. கடைசியாக வாதம் முடியும் போது கொண்டாந்து கொடுத்தாரு. அது முஸ்லீமில் இப்போ இருக்குதுன்னு இப்போ சொல்கிறாரு. அதை கவனிச்சிருக்கணும் போது முஸ்லீமில் அவர் சொல்லலை, வேற ஒரு நூலில் இருக்குங்கிறாரு. அப்போ அதை கொடுத்துருந்தாங்கன்னா அதை பரிசீலித்து கொண்டாந்து தருவோம், அது பிரிண்ட் அவுட் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறோம். அதுக்கு என்ன சொல்றாருன்னா ஆன்லைன் பேஜில் நீங்கள் எப்படி எடுத்திருப்பீங்கன்னு நான் கேட்டேன். விவாதத்தை கவனமாக பார்க்கணுங்கிறாரு. ஆன்லைன் பேஜில் எப்படி எடுத்திருப்பீங்கன்னு நான் கேட்டேன். இப்போ எடுத்து காட்டுவேன்னு சொன்னவங்கள்ட்ட காட்டுறதுக்கு முடியல, லைவ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னே தவிர நீங்கள் இப்படி நம்ம விவாதத்துக்கு வரோம் அப்போ போய் எடுப்பான் தெரியாது. இது கூட விவாதத்துக்கு வரும் முன்னாடி எடுத்து வச்சிருப்பான்னு யாருக்கு விளங்காத விஷயமா இது. நான் என்ன சொன்னேன், ஆன்லைன் பேஜில் நீங்கள் இப்படி எடுத்தீங்க, அதான் வேலை செய்யலை நைட்டில் இருந்தேன் அப்படின்னு நான் கேட்டேனா. நீங்கள் கவனமாக விவாதத்தை கேளுங்க சரியா.
இது டாபிக்ல முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன், ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப அந்த இந்த அமர்வுல கலீல் ரசூல் அவர்களும் இதுக்கு முன்னாடியும் பைபிளை பத்தி அவ்வளவு மேட்டர் அள்ளி போட்டிருக்கணும். அதுக்கு வச்சதுக்கு பதில் சொல்லாம புஸ்தகத்துல எழுதிருக்கு வைக்காததுக்கு, புஸ்தகத்துல நீங்கள் எழுதி 9வது பதிப்பில் எழுதியிருக்கிறீர்கள் அப்படின்னு வைக்கிறாங்க. அதுவும் தப்பு இல்லை. ஆனால் எதுக்கு இதை சொல்றாங்க, ஆன்சர் இல்லைங்கும் போது என்ன செய்யறாங்க, வேற இடத்துக்கு போறாங்க. ஆனால் இதுவும் அவங்க போகக்கூடாது. ஏன் தெரியுமா, இந்த விவாத ஒப்பந்தத்துடைய சீரியை போட்டு பாருங்க, onlinepg.comல இருக்கு, அவங்கள்ட்ட தருவாங்க. பேசும்போது அப்ப ஒரு தலைப்பு 1 to 1 குழு இல்லாம 1 to 1 ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற மாதிரி பிஜேயை பத்தியே பேசணும் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாத்துமே 1 to 1 ரெடின்னு நான் சொன்னேன். இல்ல ஒரு தலைப்பு போதும் அப்படின்றாங்க. எதுக்குங்க 1 to 1ங்கிறீங்க? விஷயம் தானே முக்கியம். 4 புத்தகம் எழுதியிருக்கிறீங்க, நீங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்க, உங்களை பத்தியே நிறைய அலச வேண்டி இருக்கிறது. அதுக்காக 1 to 1 சொல்றாங்க, ஒப்பந்தத்தில் சீரியல் இருக்கிறது. அப்ப அதுல பேசுங்க. இதுக்கு பதில் சொல்றேன். ஒவ்வொன்றுக்கு தலைப்பு இருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 7 விஷயங்கள் பைபிள்ல இருக்கு, குரான்ல இல்ல, அதான் தலைப்பு. அதுக்கப்புறம் குரான்ல என்ன மாதிரி இருக்கு, ஏதாவது தலைப்பு. வேற தலைப்பு கொண்டு போவதற்கு காரணமே என்னன்னு கேட்டா, சொன்னதுக்கு பதில் இல்லை. இப்ப என்னங்க சொல்றோம், கண்ணுக்கு முன்னாடி தூக்கி போட்டு ஸ்லைடா போட்டு அசிங்கம் இருக்கு, ஆபாசம் இருக்கு, பொய் இருக்கு, புரட்டு இருக்கு, மாத்தம் இருக்கு, நீக்கம் இருக்கு, மறைக்கிறது இருக்கு, கூட்டல் இருக்கு, குறைத்தல் இருக்குன்னு சொல்லி பிராக்கெட் மட்டும் இருக்குன்னு சொல்லி அடுக்கு அள்ளி போடுறோம். ஒண்ணா சொன்னீங்கன்னு பதில சொல்றதை விட்டுவிட்டு 9ஆம் பதிப்பில் பார்வைத்தீர்களா சொல்லுங்க, சொல்ல அதுக்கும் தலைப்பு இருக்குல்ல, சொல்லுங்க. 1 to 1 சொல்லி அதை கிளிக்க போறோம்னு சொன்னீங்கல்ல, அதுல சொல்லுங்க, பதில் சொல்லுவோம். அவ்வளவுக்கு இப்ப சொன்ன அவ்வளவு பையங்கிற நாங்க டைவர்ட்டான விஷயங்கள் வைக்க முடியாது. இன்னும் குறைந்த நேரங்கள் தான் இருக்கிறது. அதனால வர்றேன். அப்ப இந்த தௌராத்து என்று சொல்வதுதான் பேசிக்கா வைத்தார்கள். பேசிக்கான வாதம் என்ன, தௌராத்து என்று சொல்லிவிட்டது உங்க குரான்லயே சொல்லிட்ட காரணத்தினால இது இறைவேதம் தான். எங்கள்கிட்ட ஒரு ஆதாரம் இல்ல, உங்க குரான் தான் இது இறைவேதம் சொல்லு, அது ஒரு ஆதாரம் தான் வச்சிருக்கிறாங்க. அது புசுக்குன்னு போயிடுச்சு. சொன்னதுக்கு பதில் சொல்ல முடியல, இந்த வசனத்தை எடுத்து காட்ட முடியவில்லை. அப்ப இது தௌராத் அல்ல, நிரூபணமாகிவிட்டது. இஞ்சிலை பற்றி குரான்ல என்ன வருது நான் சொன்னேன், அவருக்கு இஞ்சிலை கொடுத்தோம், இயேசுவுக்கு இஞ்சிலை கொடுத்தோம், குரான்ல இருக்குது. அந்த வசனத்தை ஏற்கனவே வாசிச்சு நம்பர்லாம் சொல்லி ஆத்தைனாகுல் இஞ்சில, இஞ்சில அவருக்கு கொடுத்தோம் இருக்கிறது. கொஞ்சம் முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க, மத்தேயு மார்க்கு லூக்கா எல்லாம் இயேசுக்கு பிந்தி வந்ததான்ட்டாங்க. அப்ப இயேசுக்கு கொடுத்தது அல்ல. அப்ப குரான்ல என்ன இருக்கு, இஞ்சில பத்தி என்ன டெஃபினேஷன் வருது, இஞ்சில் என்பது கடவுள் இயேசுவுக்கு கொடுத்தது. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வச்சுக்கிற புதிய ஏற்பாடு இயேசுக்கு பின்னாடி வந்து நாங்க ஒத்துக்கிட்டோமே, இது பெரிய கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்கறாங்க. கலீல் ரசூல் கேட்கும் போது என்ன சொன்னாங்க, அதான் பிந்தி வந்தது, இயேசுக்கு முந்தி வந்தது நாங்க சொன்னோம், இயேசு காலத்துல உள்ளது சொன்னோம்னு ஒத்துக்கிட்டார்கள். அப்ப அதுல அது இஞ்சில் ஆயிருச்சுல. ஆனா இஞ்சில் எது அழகா சொன்னார், இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவர் ஒரு புஸ்தகம் வச்சிருந்தார், அதை ஒழிச்சு புட்டு நீங்க வேற ஒண்ணு எழுதி கொண்டீர்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதுக்குரிய தலைப்புகளை அதை பார்த்துக்கிறோம். அதனால இது முடிவு நிறுவனமாக்கி விட்டது. அடுத்து என்ன சொல்லுங்க, ஒழுங்கா எல்லாத்தையும் மொழிபெயர்த்துறீங்களா, அதை விட்டா சொல்றாங்களே. சரி. Dear brothers and sisters, the first argument what they gave is from Rahmat Trust, volume 4, page 321, which is no more valid because we proved that it cannot be present from onlinepg.com, and they are asking us to listen to the debate carefully. If they follow the debate carefully, we never asked them to go and we never told them that you might have experienced some network connectivity issues yesterday. We never told that. All that we told them is that now if you want we can show from onlinepg.com that Rahmat Trust volume 4 will not be mentioned. Now they are saying it is not in Sahih Bukhari, it's in Sahih Muslim. Now we have asked them the proof and they will have to give the proof for that. Now since there is a webcast going on, we will not be able to log into the site. That's what they have misinterpreted. Number 5, in Bible, whatever Khalil Rasul was giving, lot of arguments from the Bible, lot of things he has put from the Bible, they never touched even one single thing from those slides. From about 100 and 300 slides, what we showed them, they never even touched single of them, and they do not dare to answer even one argument. Now, if they have to read the debate agreement, before we came into the debate, we had an agreement. If they rewatch the tape, what we have, if they again go back and see the agreement, it will be very evident that for discussing, there is a one-on-one debate. Just like how we had a panel debate, there is an one-on-one debate between PJ and one person from the other side. In that topic, they wanted to discuss about 4 books, what Maulvi PJ have written. So, we are ready to answer all your claims in that topic. Again, don't try to waste your time. Now, so many slides you have put for contradiction, lies, obscenity, unfulfilled prophecies,
lot of things from the Bible, you did not even dare to touch even single slide in that. You simply say that it has been refuted long back. Now, a valid argument, as they claim, is that Quran speaks about Torah, and the Torah is the one what we have. For that, we have given n number of evidences that whatever Torah you have in your hand is not the one what is mentioned in the Quran. We ask them to show few verses from Torah, whatever is mentioned in Quran. Now, Injil, clearly we said, Injil was a book revealed to Jesus. And they themselves have accepted that all the Gospels, none of the Gospels are revealed to Jesus. We said that it was revealed to Jesus. They themselves agreed that none of the Gospels, what they have, Mark, Luke, John, whatever it is not revealed to Jesus. But Quran speaks about Injil, which was revealed to Jesus. So that argument is invalid. Now, after Jesus is what they believe these Gospels are written. Now, why do you compare that with the one which was revealed to Jesus? அடுத்ததாக I want to tell you one more thing. He's saying that we are not translating line by line as they do. I told you we are not translating. We are having a parallel debate in English as well as in Tamil. We are doing independently. And whatever we have translated itself, they are not able to answer. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அவங்க தௌராத் இன்ஜில் நாங்க முடிஞ்சு வச்ச கதை. அப்ப பைபிள் இறைவேதம் என்பதற்கு அவங்கள்ட்ட ஒரு ஆதாரம் இல்ல. குர்ஆனே சொல்றதுனால நீங்க நம்புங்க, நம்மளுக்கு சொல்றாங்க. நீங்க ஏன் நம்புறீங்கிறதுக்கு ஆதாரம் கேட்டா நீங்க நம்புங்கங்கறாங்க. அதுக்கு பதில் சொல்லியாச்சு. ஆதாரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் சொல்றேன். பைபிள் இறைவேதம்ன்றீங்கன்னா இந்த பாருங்க, பைபிள்ல ஒன்னு இருக்குது, இதை இப்ப செஞ்சு காட்டுறோம், இதை நிரூபிச்சு காட்டுறோம், அப்படி இந்த மாதிரி சொல்லி என்ன செய்ய, அதான் பைபிள் என்ன நிரூபிக்கிறது. ஒரு ஆதாரத்தை நிரூபிக்கிறதுன்னா பைபிளை நான் கரெக்ட் இறைவேதம்னு சொன்னிச்சுன்னு நிரூபிக்க கூடாது. நாங்க பொய்யருங்கிறோம், பைபிள் பொய்யுங்கிறோம், பொய்யிலேயே நான் உண்மை சொல்கிறேன் சொன்னா எப்படி ஏத்துக்கிற முடியும்? அப்படி செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்களேன். இயேசு அவருடைய விசுவாசிகளை பார்த்து ஒன்றை சொல்றார். உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால், கண்டிப்பா அவ்வளவு இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இமயமலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாது, ஒன்றும் இராது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இமயமலை வேணாம், இதை பூண்டு ஊதி அவங்க நகர்ந்து போக வச்சுட்டாங்கன்னா பைபிள் இறைவேதம். கடுகளவு விசுவாசம் கூட இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட இமயமலையை பார்த்து பூ என்றால் நகர்ந்து போய்விடும். இது இமயமலை வேண்டாம், பேப்பர் வெயிட்டை அவர்கள் அது மாதிரி செய்து காட்டிவிட்டால் ஒன்று செய்யட்டும். அல்லது என்ன செய்யணும் என்றால், அந்த விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, அது பேசிட்டு இருக்கிறாங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், பாம்பு பிடிப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, விஷத்தை குடித்தாலும் சாக மாட்டார்கள், வியாதியஸ்தர் கையை வைப்பார்கள் அவர்கள் சுத்தமாவார்கள் இருக்கிறது. இந்த விஷம் கொண்டு வந்திருக்கிறேன், ஒண்ணு வேணாம், விவாதத்தை முடிச்சேருவோம். பைபிள் இறைவன் இப்படி நிரூபிக்கணும். இந்த பாருங்க, பைபிள்ல சொல்லி இருக்கிறது, இதோ செய்து காட்டி விட்டோம். ஓபன் பண்ணும்போது கவர் போட்டுக்கிறங்க. நீங்க குடிச்சு காட்டிட்டீங்கன்னா நீங்க பைபிள் இறைவன் நிரூபிச்சு ஒரு ஆதாரம் கூட காட்டல. இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு கடைசி ஆதாரமா வச்சிருக்கிறோம். என்ன காட்டுறோம்? உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான ஒன்றை தந்திருக்கிறோம். இதை உங்களில் யாருக்கு கடுகளவு இருக்கிறதோ அதை, அல்லது அனைவருக்கும் இருந்தால் ஆளு கொஞ்சம் கூட குடிங்க. ஒரு 25 மில்லி போதும், பாட்டில் பூரா குடிக்க வேண்டியது இல்லை. அப்ப ஆளு கொஞ்சம் குடிச்சு என்ன செய்யணும்? பைபிள் இறைவன் ஆதாரம் வேணும்ல, இந்த சொல்லுது பாருங்க பைபிள், இதோ நான் செஞ்சேன் பாருங்க, அதுதான் நிரூபிக்கிற விதம். ஆமா, அந்த பிரிக்கிறாங்க, அந்த கவர் போட்டுக்கிறேங்க, கிளவுஸ் வச்சிருக்கிறோம். அதாவது இப்ப நான் சொல்றேன் தான் கேட்கிறேன். இப்ப நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க. In the Bible, we have a test for a true Christian believer. How to identify if a person is a true Christian believer or not. If you read, it's mentioned in the book of Matthew chapter number 17, verse number 20, that even if a person, a true believer, has a grain of a faith, when he says to the mountain, remove hence and yonder to a place, that shall remove. You should be able to remove even the mountain. We are not asking you to remove the mountain. We only have a paper cut here, the paper weight. You don't have to remove the mountains here. Please remove this paper cut and prove that you at least have a grain of faith. And not only that, if you still read in the book of Mark, chapter number 16, verse number 17 and 18, it says that to the true believers, that
in my name they shall cast out demons, meaning in God's name. And in my name they'll hold serpents, and when they'll speak in new tongues, and when they drink deadly poison, they shall not be harmed. And when they place their hands on the sick, they shall be cured. See, in scientific terminology, we call it as a confirmatory test, to confirm if a person is a true Christian believer or not. In my whole life, I've come across so many Christians who have not come forward to confirm this test for us. Even in scientific terminology, we also call this as a falsification test. If you don't do this, if a false person tries this and he drinks the poison, he will die. No true Christian, if you are not a true Christian believer, you will not dare attempt this test. If you are a true Christian believer, when you take poison, you should not die. So we are not asking all the things to do it. What we are asking is, we have a deadly poison from the bottle on the corner of this podium. See, we know that the brothers who have come forward here for the debate, that we know at least that they are the true Christian believers as they claim. So we want at least one of them, or the one who is having the grain of faith, to come forward and drink this deadly poison and prove to us that you are a true Christian believer. ஒருவேளை சர்பத்தை கூட வச்சுட்டு விஷம் சொன்னாலும் சொல்லுவாங்க, அப்படி நினைச்சு கூட குடிங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. இப்ப தந்திருக்கிறது விஷமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, நாங்க சர்பத்தை கொண்டாந்து தந்திருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கிறது. சர்பத்தா இருந்தாலும் இருக்குமே ஒரு 50% வாய்ப்பு இருக்கு, நினைச்சாவது குடிக்கலாம்ல. அதை கூட நீங்க செய்ய மாட்டீங்க. அதில் செஞ்சு காட்டுங்க, சாவாம இருந்து காட்டுங்க. பைபிள் சொன்னது இது இறைவேதம் கரெக்டா இருக்குப்பா, இப்படியான ஒரு அற்புதத்தை அப்படி நிலைநாட்டி காட்டி இப்படி நிரூபிக்கணுமே தவிர, குரான்ல இருந்து நிரூபிக்க இல்ல, பைபிள் என்னமோ சொன்னீங்க அதை வச்சு நிரூபிக்க இல்ல. அப்ப பைபிள் இறைவேதங்களுக்கு ஒரு ஆதாரமும் நீங்க வைக்காம இருக்கும் பொழுது, உங்களுக்கு லேசா நான் எடுத்துறேன் பாயிண்ட், உங்க சைடு சாம் சைடு கோல் போடுறேன், நான் போடுறேன். இப்ப உங்களுக்கு அதுக்குள்ள அழகா இருக்க நிரூபிக்க எவ்வளவு எளிமையான வழி இருக்க சொல்லி தந்துட்டார என்று நான் உங்களுக்கு பாயிண்ட் தந்துட்ட காரணத்தினால நீங்க இதை நிரூபித்து காட்டி விட்டீர்கள் என்று சொன்னால், நாங்க அது இறைவேதம் நிரூபணமாகி விட்டது, கரெக்ட் தான், இந்த குடிச்சிட்டு உசுரோட இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இது ஒரு பாயிண்ட். And we are not have given them any sharbat or any kind of cold drink or something. It's a deadly poison, and we have a gloves also for that. When you open it, wear a gloves, because it's so deadly. And you have to prove the Bible, because the Bible says that if you are a true Christian believer, when you drink deadly poison, you should not be harmed. So you have to prove that your Bible is the really word of God. And second is, and you have to prove that you are also a true Christian believer. அடுத்த சில விஷயங்கள் விட்டுருக்கிற முக்கியமானது கடைசியா சொல்லிட்டு போயிடக்கூடாதுல்ல. நல்ல டைம் எடுத்து நல்லா யோசிச்சு ஆலோசனை பண்ணி அதுக்காக தான் கொஞ்சம் முன்னாடியே வைக்கிறோம். கடைசி அமர்வுகளை போட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு நல்லா யோசிச்சு அதுக்கு பதில் சொல்லி இதெல்லாம் சோதிச்சு பார்க்கறதுக்குலாம் இதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு கேட்டா, அதுக்கும் செய்யணும்னு பைபிள் ஆதாரம் அதெல்லாம் சொல்லுவோம். அப்படிலாம் இருக்கிற காரணத்தினால அது டிஸ்கஷனுக்கு பிறகு கூட நீங்க என்ன செய்யுங்க, அதை குடிச்சு காட்டுங்க என்று சொல்லி அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இயேசுவை சைத்தான் தொடவில்லை, குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குன்னாங்க. அதான் தலைப்பு. இயேசுவை பத்தி பேசும்போது இயேசுவை பத்தி உங்க பைபிள் எந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்குன்னு சொல்லத்தானே போறோம். அப்ப வைங்க அதுக்கு பதில். அப்ப இயேசு அது மாதிரி என்ன சொல்றாருன்னா, முகமது அந்த ஒரு ஆளை முத்தமிட்டு இருப்ப, நீ தடவி இருப்ப அப்படின்னு கேட்டாருங்க. இது ஒரு ஆபாசமா நம்ம என்ன மாதிரி எடுத்து போடுறோம், எப்படிப்பட்ட பயங்கரமான இதெல்லாம் எடுத்து போடுறோம். ஆபாசம் என்ன செய்யறாங்க, சபையில நான் பேசுறது எனக்கு திட்டு வருது, நீங்க இதெல்லாம் சொல்லலாமா, வேற யாராவது விடக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு ஆபாசம் இருக்கு. எனக்கு உள்ள தகுதிக்கே ஏற்றது இல்லைன்னா கடவுளுக்கு ஏற்றதா? என்னை மாதிரி ஒரு மனுஷன் சொல்லுவதே மக்கள் ஏத்துக்கிறாம கண்டன கணைகள் என் மீது பாய்கிறது. இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அப்படியான விஷயங்களாக அங்க இருக்காது. உதாரணம் பதில் என்னது, ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு வர்றாரு, நபிகள் நாயகம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அவங்க விபச்சாரத்துக்கு இஸ்லாத்துல மரண தண்டனை கொடுக்கணும். அதை ஒத்துக்கிட்டு வரும் பொழுது, ஒருவேளை இவர் வேற சின்ன காரியங்களை செஞ்சுட்டு அப்படி விபச்சாரம் சொல்றாரோ, அந்த மாதிரி ஒரு ஆளை கொல்ல முடியுமா என்பதற்காக விபச்சாரம் செஞ்சங்கிறிய, ஒரு முத்தமித்தம் போட்டுட்டு அதை விபச்சாரம் சொல்றியா, அல்ல வேற அப்படின்னு கேட்கிறாங்க. எதுக்க வேண்டி மரண தண்டனை கொடுக்க கூடாது என்பதற்காக நீதிமன்ற நடவடிக்கை என்ற பெயர்ல சொல்லுகிறாருன்னு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அந்த பதில் சரிதான் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டும் அதன் அடிப்படையில் இவங்க ஒரு வாதத்தை எடுத்து வைத்து விட்டார்கள். பிஜே கூட சொன்னாரு, ஹைகோர்ட்ல சொல்லலாம் என்று சொன்னாரு, அப்படி எல்லாம் ஒத்துட்டு மறுபடியும் என்ன செய்யறாங்க, தடவுறது முத்தமிடுறது சின்ன விஷயம் தான் மேட்ரு. மரண தண்டனை கொடுக்கிற மேட்ரு, மரண தண்டனைக்கான ஒரு விசாரணை நடக்கும் பொழுது அதுக்குரிய குற்றம் நீ செய்யலன்னு அர்த்தம். முத்தமிட்டதுக்கு மரண தண்டனை கொடுக்கணுமா? அப்ப முத்தமிட்டுட்டாரு என்று சொன்னா என்ன செய்வோம், போடா கிறுக்கு பிள்ளை என்ன செஞ்சு திட்டி அனுப்புவோம்.
மரண தண்டனை கொடுப்பதற்கு விசாரிக்கும் பொழுது முத்தமிட்டால் மரண தண்டனை இல்ல, தொட்டா மரண தண்டனை இல்ல, எல்லாம் நடந்தா தான் மரண தண்டனை. தப்பா? Now we have given them enough time so that let them discuss and decide whether they are going to drink that poison or not. Now, coming back to the argument, they said Jesus was not touched by Satan. We already told that we have a separate topic of discussion for that, and we'll discuss where you have Jesus in your Bible and how we respect Jesus in Quran. So that's a separate topic. Now, whenever we talked about obscenities in Bible, they kept on repeating saying that during the time of Prophet Muhammad sallallahu alaihi wasallam, that a man came to Prophet and he asked that he committed adultery, and he he voluntarily came forward asking for stoning him to death. So Prophet Muhammad was not just prophet, he was also the court of high authority for Islam. So he will have to give a verdict. During that time, he clearly asked, it's like an investigation process, whether you have committed adultery. Only if you have committed adultery, you will be stoned to death. நண்பர்களே, பிஜே சார் சொன்னாங்க அது ரஹமத் டெஸ்ட் தான் சொன்னாங்க, ஆன்லைன் பேஜ்னு சொல்லலையே. என்னங்க இது இப்ப இருக்கா இல்லையாங்க? ஆன்லைன் பேஜ்ல நாங்க கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ப்ரூஃப் உங்ககிட்ட பென்ட்ரைவ்ல கொடுத்தோம்ல, செக் பண்ணி பார்க்க வேண்டியதானே? அந்த விஷயம் இருக்கா இல்லையா? நாங்க பண்ணிட்டோம், நாங்க மாத்திட்டோம்னு சொன்னீங்களே, உங்க வெப்சைட்ல இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. நாங்க ரஹமத் டெஸ்ட்னு சொல்லிட்டோம், அது நாங்களே சொல்லிட்டோமே, நான் மாத்தி சொல்லி இருக்கலாம். ஆனா ரஹமத் டெஸ்ட்ல இருக்கிறது தான், நீங்க ரஹமத் டெஸ்ட்ல தான் எடுத்து போட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது, அதையும் சேர்த்து சொல்லி இருக்கிறேன். ஆனா உங்க வெப்சைட்ல இருக்குது, நான் நேற்று நைட்டு டவுன்லோட் பண்ணிருக்கேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நான் இதுல போட்டு காமிச்சாச்சு. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்களா அது இப்படி மாத்தி எழுதிட்டாங்க. என்னங்க என்ன இப்ப இதுலயே மக்களுக்கு தெரியுது நீங்க எந்த அளவுக்கு நீங்க மாத்தி பேசுறீங்கன்னு. இதுலயே மக்கள் புரிஞ்சுக்குவாங்களே நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னு. சொல்லுங்க பாக்கலாம். இப்ப அடுத்தது சொன்னாங்க விவாத சிடி, ஒப்பந்த சிடி போட்டு பாருங்க அப்படின்னு. அது அந்த 5வது டிபேட்ல Dear friends, respected PJ was saying that I have misquoted. I have said Rahmat Trust and not taken from PJ Online. I have already referred, I already said that it was a mistake we have made. Instead of referring to PJ Online, I have referred to Rahmat Trust. But we have already given it that in the pen drive that it is there in the online. It is taken from PJ Online. The matter is that it is not that the matter is not there. The matter is very much there. What we are discussing, the matter is very much there on PJ Online. Instead of referring to that, they are simply saying that you are not mentioned Rahmat Trust and you are mentioned Sahih Muslim, like Sahih Bukhari instead of Sahih Muslim. Like that they are talking. See, is this the way of putting forth the argument? அடுத்து ஒப்பந்த வீடியோ போட்டு பார்க்க சொன்னாங்க. 5வது நேருக்கு நேரம் இருக்கு இல்லைங்களா, அதுல பாத்துக்கலாங்க அப்படின்னாரு. நான் கேட்கிறேன், நேருக்கு நேர் விவாதம் என்ன? பிஜே சார் மனித குலத்தின் வழிகாட்டியான்ற விவாதமா நேருக்கு நேர் விவாதம்? He was talking about one-to-one debate. மனித குலத்தின் முன்மாதிரி யார்? ஹஜரத் முகமது அவர்களா இல்லாட்டி ஜீசஸ் கிரைஸ்டாங்கிறதாங்க விவாதம். See, the very debate is who is the model for the humankind, whether it is Hazrat Muhammad or it is Jesus Christ. நீங்க எங்ககிட்ட பேசும்பொழுதே நாங்க சொன்னோம், உங்களோட புக்ல சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் நீங்க தப்பா எழுதிருக்கீங்கன்னா அதை விவாதத்துல பாத்துக்குவோம் அப்படின்னு தானே சொன்னீங்க நீங்க. We told that even the small child will know that wrong, something is written wrong in your Quran, but you said we will look it afterwards. நீங்க குரான் இல்ல, குரான் அந்த குரான் பைபிளை பற்றி நீங்க எழுதின புக்ல
In the book you have written about the Bible, you have written that even a small child will know that it is written wrong. அப்ப இப்ப வந்து அதை வந்து நாங்க அப்புறம் பாத்துக்கிறோம், இன்னொரு விவாதம் வச்சுக்குவோம். என்னங்க அப்ப உங்களுக்கு பதில் இல்லைங்கிறதா இதுல தெரியுது. So now when you say that, we know that you don't have answer for that. அப்ப உங்க தப்ப நீங்க உணர்ந்துக்கிறது கூட தயாரா இல்லைங்களே நீங்க? You are not willing to even accept your mistake. நீங்க எடுத்து பைபிளை பாத்தீங்களா? இப்ப நாங்க சொன்னமே 5ஆம் அதிகாரத்தை நீங்க 5ஆம் வசனத்தை நீங்க போட்டிருக்கீங்க. முதல் வசனம் யாரு சொல்றான்னு சொல்லி இருந்தனே, அத கொஞ்சம் நீங்க பாத்தீங்களா? Did you look at the Bible where we have said that in the chapter 1 verse 1 of chapter 5 it is mentioned? You have not referred to the Bible at all. அதே இதுல நீங்க என்ன சொன்னீங்க? ஆதாமுடைய பாவத்துக்கு வந்து மனித குலத்துல எல்லாம் இதாயிருவாங்கங்கறனால இந்த வசனத்தை எல்லாம் நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கோட் பண்ணீங்க. ஆனா அதே புத்தகத்துல 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அதாவது தள்ளுபடியாகமன்னு சொல்லப்படுகிற அந்த புத்தகத்திலேயே பெண்ணாலேயே பாவம் தோன்றியது, அவளை முன்னிட்டு நாம் இறக்குறோம்ங்கிற வசனம் அதுல தாங்க இருக்குது. You also referred that through Adam only sin had come, and in order to refute that you have removed that book. But in the same chapter verse 24 it says, through a lady only, through a woman only sin has come into this world. அப்ப இதனால தான் நீக்கிட்டாங்க. நீங்க சொல்ற வாதம் சரியானதா? Is your argument right? நாங்க யார்கிட்டயோ போய் பேசியிருந்தா, இந்த புக்கை தூக்கிட்டு போய் பேசியிருந்தா நீங்க கேட்கலாம், என்னங்க புக்கை தூக்கி காமிக்கிறீங்க அப்படின்னு. If you had argued this with somebody else, you could have asked us why you are referring to this book. புக் எழுதுனது நீங்க. It is you who have written the book. புக்கோட தலைப்பு இதுதான் பைபிள். The title of the book is this Bible? அதுல நீங்க கோட் பண்ணதை வச்சு தான் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். We are asking from that book. It is not irrelevant, it is relevant. அடுத்தது இன்னொரு வசனத்தை கூட கோட் பண்ணிருக்காருங்க. He has also referred one more verse. கடவுள் எழுந்து அவனவனுக்கு அவனவன் செய்கைக்கு தக்கதாக தீர்ப்பிடுவார். சீராக் ஆகமத்துல 17:20ங்க. Sirach chapter 17 verse 20 it says, God will raise and give everyone according to his deeds. ஆனா அந்த வசனம் அந்த இடத்துல இல்லைங்க. That verse is not there. அவர மாதிரி நாங்க சொல்ல தயாரா, அதை நாங்க கண்டுபிடிச்சு போட்டுருக்கோம். 16ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் இருக்குங்க அந்த மாதிரி. It is the verse is there in the 16th chapter verse 20. இப்ப இத்தனை நேரம் நாங்க சொன்ன போது இல்ல, அந்த விஷயம் இருக்கா இல்லையான்றதான் மேட்டரை ஒழிய நாங்க வந்து இல்லன்னு சொல்லிட்டு இந்த வசனம் தப்பா போட்டிருக்கீங்க நாங்க சொல்றதுக்கு வரலைங்க. It is not our point of view that to refer that you have mentioned it wrongly. What we want to know is whether the matter is there. அப்ப இந்த வசனத்தை உடனே கோட் பண்ணிட்டு என்ன சொல்ல வராரு? இது வந்து எல்லாருடைய பாவத்துக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு அப்படிங்கறத இதோட மீனிங்கா? இது வந்து இருந்தா வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பைபிள்ல இருந்து நீக்கிட்டாங்களாம். You see, what he is trying to say is that everyone is responsible for his death. So since this is difficult for the Christians, they have removed it from the Bible. இதுல இருந்தே அவர் என்ன தெரியுதுன்னா, PJ சார் வந்து பைபிளை உண்மையாலுமே படிக்கல அப்படிங்கிறது தெரியுது. So from this we know that honorable PJ sir has not studied the Bible wholly. ஒன்று ராஜாக்களுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல கடைசி பகுதி சொல்லுது, அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவர்களுக்கு பலன் அளிப்பீராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. First Chronicles chapter 8 verse 20 says, he repays everyone according to his deeds. 2 நாளாகமத்துடைய 6:31 கடைசி வசனம் சொல்லுகிறது, அவனுடைய எல்லா வழிகளுக்கு தக்கதாக செய்து பலன் அளிப்பீராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Again in 2 Chronicles 6:31 it says, he is rendering justice according to everyone his deeds. நீதிமொழிகள் புத்தகத்துடைய 29:26 சொல்கிறது, ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the Proverbs 26:29 it is referred that everyone's justice will be given by God. ஓகே, தொடர்ந்து நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. I will refer to it later. There is an important test that Janab PJ sir has given. There is ஒரு முக்கியமான ஒரு சோதனையை ஜனாப் PJ அவர்கள் நம் முன் வைத்திருக்கிறார். Janab PJ sir has given a bottle of poison. ஜனாப் PJ அவர்கள் ஒரு நச்சு பாட்டில் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. And he has asked to drink it. அதை நாம குடிக்கும்படியாக சொல்லி இருக்கிறார். Janab PJ sir, if you have read the Bible properly, ஜனாப் PJ அவர்களே, நீங்கள் வேதாகமத்தை சரியாக படித்திருந்தால், this is not a test. இது ஒரு சோதனை அல்ல. This is a gift from the God. இது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு பரிசு. 1 Corinthians chapter 12 verse 4 to 6 says, these are the gifts of the Holy Spirit. அங்கே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் சொல்கிறது, இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியுடைய வரங்கள் என்று சொல்லி. This is the promise of the God. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். Mark chapter 16 actually gives the promise exactly as Psalms 91 gave it to the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே 91ஆம் சங்கீதம் எவ்விதமாக கொடுக்கப்பட்டதோ அதே போல புதிய ஏற்பாட்டிலே இந்த விதமான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் 16ல in Psalms 91 verse 13 we see that you
you shall tread upon the lion and the cobra, and the young lion and the serpent you shall trample under the foot. நீங்கள் சிங்கத்தின் மேலும் பால சிங்கத்தின் மேலும் நடந்து சர்ப்பத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள் என்று சொல்லி சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. Did any of the Old Testament prophets test the Lord in this? இதுல எந்த பழைய ஏற்பாடு நபிமாரும் இதை சோதிச்சு பார்த்திருக்காங்களா? They never tested. அவர் ஒரு நாள் சோதனை செய்ததில்லை. But ஆனால் quoting Psalms 91, there was a test offered to one of the great, our Lord Jesus Christ. அந்த 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு பெரிய சோதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. Satan used this test. சாத்தான் இந்த சோதனையை பயன்படுத்தி Satan quoted Psalms 91, அங்கே சங்கீதம் 91ஐ மேற்கோள் காட்டி and asked Jesus, you do this and prove that you are the Son of God. நீ இதை செய்து தேவனுடைய குமாரன் என்று நிரூபியும் என்று சொன்னான். And to the Satan, சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், Lord Jesus Christ said, you shall not test the Lord. நீ ஆண்டவர் தேவனை சோதிக்க கூடாது, பரீட்சித்து பார்க்க கூடாது என்று சொன்னார். As I said from the beginning, we stand by what Jesus has said for us. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ அதன் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். We shall not test the Lord. நான் தேவனை சோதித்து பார்ப்பதில்லை. In fact, there is no need to test on this point. ஏனென்றால் இதை குறித்து நாம் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. It has been already been proven both in the Old Testament and in the New Testament. இது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. Daniel chapter 6, Daniel was put in the lion's den and he was saved. அங்கே தானியேல் சிங்க கெபியில போடப்பட்டான், அவன் காப்பாற்றப்பட்டான். He never tested the Lord. ஆனால் தேவனை அவன் ஒருபோதும் சோதித்ததில்லை. Acts chapter 2, the Christians spoke in tongues. அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷையில பேசினார்கள். Acts chapter 5, apostles healed the sick. Apostles healed the sick. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் நோயாளிகளை சுத்தப்படுத்தினார்கள். Acts chapter 28, a viper bite the hand of the apostle Paul, yet he was saved from that poison. அங்கே அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே ஒரு சர்ப்பம் விரியன் பாம்பு அவன் பவுலை கடித்தது, ஆனால் அவருக்கு ஒன்றும் நடக்கவில்லை. So these things the Lord has promised, the Bible has already shown that this is fulfilled. இந்த வாக்கியங்கள் மூலமா நாம் தெரிந்து கொள்வது என்றால் வேத வசனம் உண்மை என்று சொல்லி நாம் தெரிந்து So கொள்கிறோம். what Lord Jesus Christ said to the Satan, I am going to say it to PJ. இப்ப சாத்தான் இயேசு கிறிஸ்து சாத்தான் இடத்துல சொன்ன காரியத்தை நான் ஜனா பிஜே அவரிடத்துல சொல்ல போகிறோம். You shall not test the Lord. நீங்கள் தேவனை சோதிக்க கூடாது, பரீட்சித்து பார்க்க கூடாது. No, please. But there is a test for them. ஆனால் அவர்களுக்கு ஒரு சோதனை இருக்கிறது. In Surah chapter 16 verse 99, சூரா 16:99வது ஆயத்துல Allah promises that Satan has no authority over the believers. அங்கே விசுவாசிகள் மேல் சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. But Allah could never fulfill this promise. ஆனா அல்லாஹ் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. Sahih Bukhari volume 4 book number 53 hadith number 400. Sahih Bukhari volume 4 புத்தகம் 33 400வது எண்ணிலே Hazrat Muhammad was under the magic spell and Allah could not save his prophet from the magic spell. ஹஜ்ரத் முகமது அவர்கள் மந்திர கட்டிலே இருந்தார்கள், அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. In fact, my brothers, உண்மையாய் சொன்ன போனால் சகோதரர்களே, regarding the poison, இந்த நச்சை குறித்து Hazrat Muhammad has given a medicine. ஹஜ்ரத் முகமது அவர்கள் ஒரு மருந்தை கொடுத்திருக்கிறார்கள். In Sahih Bukhari volume 7 hadith number 664, hadith number 664 and hadith number 671, hadith number 671, Hazrat Muhammad said, if somebody takes even numbers of dates, இங்கே அவங்க குறிப்பிட்ட எண்ணுள்ள அந்த திராட்சை பேரிச்சம் பழங்களை சாப்பிட்டால், and dates, if they take dates, even number of dates like 3, 5, 7, 9, odd numbers of dates, அங்கே 3, 5, 7 என்று சொல்லப்படுகிற அந்த அளவுக்கு இந்த பேரிச்சம் பழங்களை சாப்பிட்டால் poison will not have an effect on them. அந்த நச்சு ஆனது அவர்கள் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. Janab PJ sir, you can take these dates and you can eat 3, 5, 7, 9, 11 as much as you want, but only odd numbers. Okay? ஜனாப் சார் அவர்களே, இதில் இருக்கிற பேரிச்சை பழங்களை 3, 5, 7, 11 எல்லாவற்றையும் அந்த ஒற்றை எண்களில் நீங்க சாப்பிட எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் சாப்பிடலாம். And this is a medicine. இது ஒரு மருந்து என்று சொல்லுகிறார். This is not a promise. இது ஒரு வாக்கு அல்ல. And medicine has to be tested. அந்த மருந்தானது சோதிக்கப்பட வேண்டும். Who can test the medicine? யார் அந்த மருந்தை சோதித்து பார்க்க முடியும்? Before he gives us these things to us, he has to test
eat this and test the medicine and prove that Hazrat Muhammad was the doctors of doctor. அங்கே இந்த எங்களை சோதிப்பதற்கு முன்பதாக இந்த சோதனையை அவர் எடுத்து ஹஜ்ரத் முகமது அவர்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்பதை அவர் நிரூபிக்க So வேண்டும். he can eat the dates and drink the poison that he had got, and he can prove that Hazrat Muhammad was right. இங்கே அவர் இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு இந்த பாய்சனை குடித்துவிட்டு ஹஜ்ரத் முகமது சரி என்பதை அவர் வந்து நிரூபிக்க வேண்டும். Now, my dear friend, he has never read his own resources. தன்னுடைய சொந்த காரியங்களை அவர் படிக்காமல் இருந்திருக்கிறார். இதே சோதனையானது ஹஜ்ரத் முகமது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. It is in Sahih al-Bukhari, volume 4, hadith number 394. அது சஹீஹ் அல்-புகாரி வால்யூம் நம்பர் 4 394 அந்த ஆயத்தில் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. Like our PJ sir rightly says, Prophet Muhammad claimed to be a prophet mentioned in the Torah, so now he has to fulfill the promise and test in the Torah. இங்கே சகோதர ஜனாப் பிஜே அவர்கள் சொன்னார்கள், தோராவில முகமது வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நபி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர் நபி என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும். So there was a lady, her name was Zainab, and she said, I will test Prophet Muhammad, he is a prophet or not. இப்போ வந்து ஜைனாப் என்கிற ஒரு பெண்மணி என்ன செய்தார்கள், முகமது வந்து உண்மையிலே ஒரு நபிதானா என்பதை சோதித்து பார்க்க If he விரும்பினார். is a prophet, then the poison will not harm, and if he is a false prophet, then he will eat and die and we will be redeemed. அவர்கள் சொன்னார்கள், இவர் உண்மையாலுமே கடவுளிடத்தில் வந்த நபி என்று சொன்னால் நான் கொடுக்க போகிற இந்த நச்சை அவர் சாப்பிட்டால் அவருக்கு ஒன்றும் செய்யாது. ஒருவேளை அவர் மரித்து போனார் என்றால் அவர் பொய்யான ஒரு தீர்க்கதரிசி நபி என்று. And our PJ sir test, Prophet Muhammad never passed. He ate and he died and he proved he is a false prophet. He did not give evidence to validate his claim. அந்த பிஜே சார் சொன்னது போல அந்த டெஸ்டை வந்து ஹஜ்ரத் முகமது நபி அவர்கள் சாப்பிட்டார்கள், ஆனால் அதில் அவர்கள் வெற்றி பெறவில்லை, அவர்கள் மரித்து போனார்கள். Well, ladies and gentlemen, I want you to get the logic of this whole argument. இந்த முழு வாதத்தினுடைய தாத்பரியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். Please follow carefully. இதை தயவு செய்து நன்றாக கவனியுங்கள். They started denying that the word of God, Bible is not the word of God. அவர்கள் ஆரம்பத்திலே வேதாகமம் கடவுளுடைய வார்த்தை, இறை வார்த்தை இல்லை என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். Because of their number one belief that the Quran is God's word. ஏனென்றால் குர்ஆன் தேவனுடைய வார்த்தை என்று நம்பினதினாலே. And if they don't believe that, they can't test our scriptures at all. They can't question us. இதை அவர்கள் நம்பவில்லை என்று சொன்னால் நம்முடைய வேதாகமத்தை அவர்கள் சோதித்து பார்க்க முடியாது. They can't start the argument. அவர்கள் அவருடைய விவாதத்தை ஆரம்பிக்க முடியாது. So they should first prove this. இதை அவர்கள் முதலாவது நிரூபிக்க வேண்டும். And then in our case, நம்முடைய பட்சத்தில் you read those verses, it uses the word they, which is a collective noun. அங்க பே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுற அது கூட்டு பெயர் சொல். And you read the verse before that, it talks about Christians who are scattered all over the world. அங்கே பல இடங்களில் சிதறி கிடக்கிற கிறிஸ்தவர்களை குறித்து அது சொல்லுகிறது. It doesn't say each and every Christian would fulfill these things, but it collectively talks about the Christian community, the church fulfilling these things. இதை வந்து தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் நிரூபிப்பதல்ல, மொத்தமாக சேர்த்து திருச்சபையானது இதை நிரூபிக்கிறது என்று சொல்கிறார். And it doesn't prescribe that every time we go we should test our God by challenging somebody and then taking up this test deliberately. ஒவ்வொரு முறையும் இப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை சோதிச்சு பார்த்து தான் நம்ம வந்து நிரூபிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. As we trust our God and move forward, நாம் தேவனை நம்பி முன்பாக செல்லும்போது He will perform these things. இதையெல்லாம் அவர் செய்து காண்பிப்பார். And time and again, during the time of the apostles and throughout the history of the church, God of the Bible has fulfilled and confirmed that we are காலத்திலும் சரி, திருச்சபையினுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் பார்க்கும் பொழுது திரும்ப திரும்ப தேவன் அந்த மார்க் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற காரியங்களை அவர் நிரூபித்து வந்திருக்கிறார். All right, now one more point. Logically, தத்துவமாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், you have to think about conditions in terms of sufficient condition, necessary condition. அங்கே sufficient condition, necessary condition. நிபந்தனை, போதுமான நிபந்தனை, அவசியமான நிபந்தனை என்று சொல்லி. For example, for me to be a human being, நான் ஒரு மனிதனாக இருக்க வேண்டுமானால் what are sufficient conditions and what is a necessary condition? எது தேவையான போதுமான நிபந்தனை, எது எனக்கு அவசியமான நிபந்தனை? For example, a child is born without a physical hand. ஒரு குழந்தையானது கை இல்லாமல் பிறந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Because of some mutation. ஏதோ ஒரு காரணத்தினாலே. Which is a consequence of original human sin. அது மனிதனுடைய அந்த மூல பாவத்தின் நிமித்தமாக.
Allah